கேக்குது கேக்குதுப்பா. மாடி ஐயோ தெரியல திடீர்னு பட் இந்த எக்ஸ்ல மட்டும் பக்கு வந்துகிட்டே இருக்குப்பா. சே யாரோ யாரோ. அதான் இது என்னாச்சு கடைசியில் என்ன பேசிக்கிட்டு எனக்கு புரியலையே. என்ன பேசுறது? ஆனதான் பிடிச்சிருந்தா ஒரு விலங்காத தடஜாத பொழந்துக்கு இருக்கீங்களா? அதுதான் ஒரு விலங்காத ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம பேர்ல கேஸ் எடுத்துருப்பான். இல்ல நம்ம பேர்ல என்ன பரவாயில்ல, 4 பேர்ல சேர்த்து எழுதுறான் சைடு வேப்புல அதுல பாவத்தை இன்னொருத்தன் உண்மையாலுமே பாவங்க. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனை அடிக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தானுங்க. ஓகேங்களா? அஜி ஃபேன்ஸ் கடைசி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களே பாத்தீங்கன்னா சிவா படம்னு சொல்லிட்டு அவனு ஒரு இது பண்ணி நாங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ப்ரோ சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு ஓடி அதுதான் ஒன்னா நம்பர் மலு முட்டைங்கன்னா அந்த நாங்க தான். ஏன் தெரியுமா? அண்ணாத்துக்கு சப்போர்ட் பண்ணி காவலை தள்ளிட்டானுங்க, தங்கோக்கு சப்போர்ட் பண்ணி காவலை தள்ளிட்டானுங்க. ஆம பூந்த ஊடு விளங்கவே விளங்காது. சத்தியமா சொல்றேன். இந்த ஆர்கே இல்ல, இந்த ஆர்கே ஒரு சரியா பாத்தியா நிம்மதியா எங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு போயிருப்பான். சர்க்கார் கூட வாடான அவனை இழுத்துன்னு வந்து அவனை நடுத்தெருவுல செருப்பால அடிச்சு அவனையும் வந்துட்டு அவனையும் கக்கத்துல சொல்லிட்டானுங்க. சத்தியமா சொல்றேன். அந்த ஹீரோயின் பத்தியா இல்ல ஹீரோயின் இருந்துச்சு அந்த வெயில்ல கூட நடிச்சிருந்துச்சு. கேவலமா காரியத்துக்கு போச்சு. இல்லங்க இதுல இன்னொரு மேட்டர்னா தெரியுமா? 73 வயசுல ஒரு கிழவன் இருக்கான், செவனேன்னு இருந்தான். வராண்டா வேட்டையை அண்டர் வந்துட்டாரா கோட் அடிக்க போறாண்டா அவனு அப்படின்னு ஆமைங்க முட்டு கொடுத்து அவனை நட்ரோட்ல இழுத்து போட்டு அவன் அடி வாங்கினான் 2 நாளா. 3 நாள் டாக்கு வருது தெரியுமா? வேட்டை எனக்கு 3 நாளா செருப்பால் அடிக்கிறானுங்க. ஆனா ஊர்ல எந்த படத்தாலும் வாழ வைக்கிறது தலை ஃபேன்ஸ் தானே. பாவத்தை அவைகளே போட்டு பழந்துட்டா தடைச்சது பாவத்தை. மரணமா உப்பு போட்டுக்கிறதானுங்க. இவ்வளவு இல்லடா அலெக்ஸ், இவ்வளவு திறம் பண்ணிட்டு அமரன் நடிச்சாருங்க பத்தியா, அடிச்சார்ல அவனை கடிச்சாருங்க பத்தியா, திருப்பி கடிச்சு வச்சுட்டாங்க. இல்ல அவனுங்க கீழே அவன் கேட்ட கேள்வி உனக்கு சிரிப்பு என்ன தெரியுமா? என்னங்க பெருசா பயோபிக்ல 8 பேரை கொண்டு ப்ரோ. இல்ல என்னைக்குமே நான் இல்ல ஒண்ணு சொன்னது என்னன்னா, நீ ஆடியன்ஸ் பொறுத்த வரையும் சொல்றேன். ஏன் இப்ப நீ காசு கொடுத்து பாக்குற, நீயே காசு கொடுத்த பார்த்தா உனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நீ காப்பி அடி, ஏன் அது ட்ரூத் பேஸ்ட் ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் கதையா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஏதாவது ரீமேக் படமா இருக்கட்டும், பயோபிக்கா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், புரியுதா? நல்லா இருந்தா பாப்போம், நல்லா இல்லைன்னா தூக்கி போட்டு பந்தாட வேண்டியதுதான். தூக்கி போட்டு சாத்துன்னு இங்க பாருங்க. அதாவது இந்த ஜியோ எப்போ வந்துச்சோ, ஜியோ எப்போ விட்டாங்களோ, இந்த யூடியூப் எல்லாம் எப்போ ஜனங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஏரியால கரண்ட் கட் பண்ணிட்டானுங்க. சூப்பரா 200 ரூபாய் சூப்பர். மழை பெய்யுதா? ஆமா மழை பெய்யுது. இப்ப ஆரம்பிச்ச புஷ்பா வரைக்கும் பெய்யும் நினைக்கிறேன். பாப்போம். பாவத்தை பெருசா வாழைக்கல்வியா வேணா வாழைப்பச்சு வரைக்கும் பெய்யும் சொல்லி. இல்ல நல்ல வேலை கங்கோ அப்பா மழை பெய்யல. இல்லடா அது ஒரு காரணமா வந்து மழை மேல ஒரு இதை எழுதிடுவானோ பேரை. அதுக்கு காரணம் கங்கோ அட்ராக்ஷனுக்கு பாதிக்கப்பட்ட காரணம் மழை அப்படின்னு எழுதியிருப்பானோ. ஒரு இது ஒண்ணு சீன் ஒண்ணு வரும் பாத்தியா? அது இவரோட தங்கச்சி ராமானுஜோட தங்கச்சி அந்த குட்டி பொண்ணு இறந்துரும். அப்ப அவங்க அப்பா வந்து கேஸ் எழுதுவார் பாத்தியா, இருக்கிறவங்க பேர்ல எல்லாத்தையும் எழுதுவாரு வருஷலா. தனசேன் யார் தெரியுமா? பானகாத்துல ஒரு போலீஸ் ஆபீசர் இருப்பானு. டேய் அதான் அந்த கிளவி கேஸுக்கு 60 வயசு ரேப் கேஸ் ரேப் கேஸ் சொல்ல எழுக்கு 60 வயசு கிளவி. இல்ல அதையும் இந்த அனிலாம தான் இந்த பேர்ல எழுது. சூப்பர். சரி சொந்த ஆர்மிலேயே அந்த படத்தை அடிச்சான் இல்லடா, அப்ப அவங்க இவ்வளவும் கிடையாதுடா. ஏன்டா அப்ப அவளுக்கு ஆர்மியே கிடையாதாப்பா? ஏன்பா சூர்யா ஃபேன்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லா வந்து ரஜினி சாருக்கு அப்புறம் சூர்யாவுக்கு தான் வந்து உலகம் ஃபுல்லா ஃபேன்ஸ் இருக்கு. இந்தியால வந்து அவர் தான் ரஜினி சாருக்கு அப்புறம் அப்படின்னு இப்படி சொல்லிடுறானோ. சொல்லு சுந்தர். விஜயனா டிப் இருக்கா பிளாக், விஜயனா டிப் இருக்கா பிளாக், அந்த கோபி சுதாகர் வீடியோ வரும்ல அந்த மாதிரி. என்ன அப்படின்னா சோசியல் மீடியா பிளாக் பண்ணி போட்டுதான்டா அதான் ஃபுல்லா என் அக்கௌண்ட பிளாக் பண்ணிருக்கேன் ப்ரோ. இப்பதான் தெரியுது. பார்த்தா என்னடா ரீட்வீட் எல்லாம் காட்ட மாட்டேங்குது தனஞ்சயன் வீடியோக்கு அப்படின்னு பார்த்தா பிளாக் பண்ணிட்டான் பயப்புல.
சரி ஆமா போய் சொல்லிட்டோம் பேட. இல்ல டிவில இத்தனை ஃபுல்லா பேர் அவனுக்கு அப்படி வந்து நின்றுச்சுன்னா என்ன செய்வான் பாவம். இத்தனை பேரை பிளாக் பண்றதுக்கு அக்கௌண்ட் இது டீஆக்டிவேட் பண்றது அது என்ன மனசு வலிக்கும்ல. எப்படியாவது சரி நம்ம ஃபாலோ ப்ரோ பண்றதுதான் சூர்யா ஃபேன்ஸா ஃபாலோ பண்ணுவோம். கடைசி வரையும் இவனுங்க எல்லாம் வாழ்க்கையில உயரவே முடியாது ப்ரோ. தப்பு சொல்லி திருத்திக்கலன்னா இவனுங்க நாசமாதான் போவானுங்க, அவ்வளவுதான். இல்ல எனக்கு தெரிஞ்சு என்ன நினைச்சிருப்பாருன்னா கங்குவான்னு அடிச்சிருப்பாப்ல ஹேஷ்டேக். யார் யாரெல்லாம் கங்குவான்னு பேசுறாங்களோ அதை பத்திலாம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிருப்பாப்ல. நம்ம தான் பேசிக்கிட்டே இருந்திருக்கோம். இப்ப திருப்பி அடிச்சு நம்ம தானே, அதனால யார ஃபாலோ பண்ண அன்ஃபாலோ பண்ண பிளாக் பண்றேன்னு தெரியாம அவரே ஃபாலோ பண்ணிட்டாரு, பிளாக் பண்ணிட்டாரு நம்மளையே. அலெக்ஸ், நாளைக்கு ஏதாவது இவங்க இன்டர்வியூ இல்ல அறிக்கை வேற ஏதாவது மென்ஷன் பண்ணுவாங்க நாளைக்கு இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு? எனக்கு டவுட்டாவே இருக்கு. டெய்லியும் ஏதாவது அவங்களாவே கொண்டு வந்து இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்குறாங்களே. நீ ஆனா நேத்தே இதை பத்தி பேசுறது ஒண்ணும் இல்ல தெரியுமா? விக்னேஷனா, போஸ்ட் வரும் ப்ரோ. எனக்கு தேர்ன எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி நான் கங்குவா அடிச்சது எனக்கு சந்தேகம். எனக்கு யாரு சொல்ல, எனக்கு யாரு அடிச்சது? இல்ல இல்ல ஏதோ யாரும் பொலிட்டிக்கல் அடிக்கல, பார்ட்டி கங்குவா அடிச்ச அடிச்சுதாமே மாதிரி ரெண்டு கனவு பொலிட்டிக்கல். கண்டாரு. இல்ல அது ஒரே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆச்சு. என்னன்னு கேட்டா டிவி கேக்குதா? இப்ப என்னன்னா இப்ப 4 பேர் அடிச்சான்னு சொல்றதுக்கு அவளுக்கு ஒரு பெருமை. எங்க 4 பேர் அடிச்சிருக்காங்கடா படம் பிளாஸ் இருக்கு, அத பத்தி பேசுறானா எவ்வளவு கேவலம். அது அந்த இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி யாருன்னா பிஜேபி ஒரு அறிக்கை விட்டாப்ல இல்ல. அவனுக்கு என்ன தேவை இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனுங்க அடிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன தேவை இருக்கு? இல்ல இவங்களுக்கு எப்படி 4 ஃபேன்ஸ் இருக்காங்களோ அந்த பக்கமும் பாத்தீங்கன்னா 4 பேரு. ஒண்ணு எச்ராஜா, இன்னும் நல்லா அத விட்ட மாறிதாச்சு, இன்னும் ஒரு ஆள் யாருக்கும் நானே தேடிக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து இப்போ எதனா பிஜேபியை தாக்கி பேசியிருக்காங்களா? இல்ல, எதுவுமே பண்ணல. அவனுக்கு என்ன தேவை இவன் சூர்யாவை அடிக்கிறதுக்கு? நீ தாக்கி பேசினாலும் கண்டுக்க மாட்டாங்க உன்னை. அது இல்ல அலெக்ஸ் இருக்கா, அப்படி யாரு இல்ல இருந்தாலும் நம்மளா சொல்லிக்கிற வேண்டியதான். என்ன அடிச்சிட்டாங்க எப்ப நானும் பெரிய ரவுடிதான், நானும் பெரிய ரவுடிதான். அந்த மாதிரி எப்படி யோசிச்சிட்டாங்களா? ஒருவேளை மெர்சலுக்கும் பிஜேபிக்கும் பிரச்சனை வந்துச்சு, சோ அதனால அந்த படம் போயிடுச்சு. இப்ப வந்து இந்த படத்தை வந்து இது மாதிரி பண்ணி விட்டு இந்த படம் வந்து மெர்சல் ரேஞ்ச் ஓடிடும். என்னைய அடிச்சு விட்டாங்க அந்த மாதிரி. ஒரு டைம் ஞாபகம், நானும் விக்னேஷ் ஸ்பேஸ்ல இருந்தோம். ஒருத்தன் மேல வந்துட்டு பாஜக திட்டினதால்தான் படம் ஓடிச்சுன்னா, அதான் அந்த ஜிஎஸ்டி வசனம் பேசினதால. அப்ப கேட்டேன், வலிமையில ஜிஎஸ்டி வசனம் வச்சிருந்தா படம் ஓடிருக்க மாட்டான்னு கேட்டேன். பேசவே மாட்டான். அவன் பாட்டு கம்முனுக்குறான். சொல்றா நீதான் தைரியமாடா சொல்லு. அதான் இல்ல, வலிமையில ஜிஎஸ்டி வசனம் வச்சிருந்தா படம் ஓடிருக்குமா? இல்லடா நீ கொஞ்சம் நினைச்சு பாரா. தனஞ்சயன்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் பேக்கேஜ் சாப்பிடுறாருன்னு அங்க இருந்து வந்து ப்ரொடியூசர் ஞானம் எல்லாம் சோறு தனஜயன் எப்படி தெரியுமா? சூர்யா ரத்தம், சூர்யா சதம் எல்லாமே சொல்லலாம். அந்த மாதிரி உண்மையா சொல்றேன். சுந்தர் ஒரே நிமிஷம். எனக்கு ஆனா இந்த படத்தை வந்து மாத்தினதுக்கு காரணமே இந்த தனஞ்சயன் தான். 33 லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது, அது 1000 கோடி கன்ஃபார்ம். இல்ல எல்லாத்தையும் லியோக்கு முன்னாடியே வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல, ஒரு பில்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. எனக்கு லியோ முக்கியம் தான், அதை விட பெரிய படம் எனக்கு வந்து கங்குவான்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு ஏன் படம் தானே பாக்கணும் அப்படி அப்பயே பில்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சொல்லு சுந்தர். எனக்கு அது கூட இது இல்ல. நம்ம சைடுல ஃபுல் அண்ட் ஃபுல் அடிச்சாங்க ஸ்டார்டிங்ல இருந்து, அது ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்ப ஏகே சைடுல எல்லாம் சப்போர்ட் ட்வீட் எல்லாம் போட்டானுங்க ப்ரோ கங்குவாக்கு வந்து. அவனுங்களையும் சேர்த்து அஜித் ஃபேன்ஸையும் சேர்த்து போலந்துட்டாங்க. ஒரே நிமிஷம் இதை மட்டும் சொல்லிடுறா. என்ன நேத்து தனுஷ் என்ன பண்றது புதுப்பேட்டையில நீ ஏறான்னு அடிச்சுதான் அந்த மாதிரிதான் ஏகே ஃபேன்ஸ் ஓரத்துல ஏகே ஃபேன்ஸ் உசுர கொடுத்து முட்டு கொடுத்தானே. அந்த கொடுவெல்லாம் பார்த்தனா அப்படியே மனுஷன் நிமிஷத்துக்கு ஒரு ட்வீட் போடுறான், சூர்யா சார் கங்குவா அப்படி அஜித் ஃபேன்ஸுக்கு பதிலாக வப்பாட்டி ஃபேன்ஸ் ஆயிட்டானுங்க.
அவன் பெயரை யூஸ் பண்ணிருக்காங்களா படத்துல, அதான் அவன் அப்படி இறங்கிட்டான் அப்படியே முழு நேரமா கொடுவான்னு வந்த உடனே. ஓ ஆமா, அதுதான் ரீசன், வேற ஒண்ணும் இல்ல. ஓ நேத்து ஓ இதுதான் அலெக்ஸ் ஆமையும் தவளை மியூச்சுவலா? இல்லப்பா அதேதான் பாடி ஷேவிங்லாம் வேணாம். பாத்தியா பாத்தியா, ரெண்டுமே தண்ணிக்குள்ளதான் வாழுது பாவத்தை. நிலத்தை பத்தி தெரியவே ஆனா தெரியாது. ஆனா ஆனா விக்னேஷ் ப்ரோ, நிலம் எனக்கு ஒண்ணு வாழ்க்கை உண்மையா இருக்கு. சொல்றேன், இந்த தனஞ்சயன் வந்து பாஃப்டாவோட இது மட்டும் தான் எனக்கு தெரியும். வேற இவர் இப்படி இருப்பாரு அப்படி அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது சத்தியமா. ட்விட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் தனஞ்சயன் ஒரு ஆள் இருக்கிறதே எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க, சூர்யா கிட்ட இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் எனக்கு இப்பதான் ரொம்ப தெரிய ஆரம்பிச்சு. இல்ல எனக்கு அஞ்சான் இவங்கெல்லாம் அப்பவே யாருன்னே தெரியும். தெரியாது. ஒரு அப்பயே போட்டு அடிக்க ஆரம்பிச்சாச்சு நம்ம எல்லாம். இல்ல அது பேரு இன்டர்வியூ வரும், பேரை பட் இவ்வளவு சொன்னா க்ளோஸ் அடி போட்டு நெஞ்சு கொடுப்பாங்க. நம்ம சொன்னாப்புல. இல்ல நான் சொல்றது இல்லடா, வேணா நீங்க எடுத்து செக் ஒரு பண்ணிக்கோங்க. எப்படி சொல்லலாம், நம்ம ஒரு சினிமா அவ்வளவுதான். சுந்தர விட்டு விட்டு கேக்குது. என்ன பார்த்தேன், நல்ல வேலை நான் இந்த பக்காக்குன்னு நினைச்சேன். ஐயோ, நான் பேசுறதே கேக்குதுல? இப்போ ஓகேவா விக்னேஷ்? அப்பா, இவன் கொஞ்சம் அமைதியா இருக்கும் போது தான் நம்ம பேசிக்க முடியும். சொல்லுங்க விக்னேஷ். சோ வந்துட்டான் சாமு. இல்லடா, எவனோட இவன்டா பேச அலெக்ஸ்டா. அலெக்ஸ் அமைதியா இருக்கிறவன் தான் நம்மளால பேச முடியும். இல்ல என்னன்னா, நீ இவரு என்னது பீஸ்டுக்கு அப்புறம் எடுத்துக்க பார்த்தாலே தனஞ்சயன் நிறைய அதர் சேனல்ல உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு, ஓகேவா? ஆனா அதுலயே கல்லா கட்டினது அவங்க பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா தளபதியை பத்தி தான் தன்னையில இருக்கும், ஓகேவா? அவரு எப்படி இவருக்கு அப்டேட் சொல்லிட்டு ஆனா விக்னேஷனா, அவன் சொன்னதுலயே ஹைலைட் என்ன தெரியுமானே, இதுக்கு வந்து 5ஆம் டைம்ல இருந்து 2 பேரும் இப்ப 4ஆ மாறிட்டாங்களாம். 2 பொலிட்டிக்கல் பார்ட்டி, 2 ரசிகர். இல்ல இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு தெரியுதா? சூரிய அண்ணா அவர் வளரக்கூடாதுன்னு இல்ல அவர் வேலை வளர்ந்துட்டாப்லையா? பாக்குறாங்க. அவரோட எதிரி வந்து அந்த அளவுக்கு 4 பேர் ஆயிட்டாங்களாம். அந்த அளவுக்கு அவரோட வளர்ச்சி இருக்குதான். புரியுதா உங்களுக்கு? இப்போ 4 ஃபேன்ஸ் வர்சஸ் 4 எதிரிஸ் அப்படிதானே? இல்ல எவ்வளவு அடிச்சாலும் அவன் ஸ்டார்டமுக்கு ஒரு 200-250 கோடியாச்சும் பண்ணணுமேடா. அது கூட பண்ணலடா இது. பாவத்தை. இல்ல ஷாமு, ஒருத்தன் கமெண்ட் போட்டுருந்தான் என்ன தெரியுமா, அதான் 200 கோடி வந்துருச்சுல, ஹாப்பியா எல்லாம் இருக்கணும், நீங்க ஏன்டா கவர்றீங்க அப்படின்னு போட்டுருந்தாங்க. 200 200 கோடி நீ தான்டா சொன்ன. ஒருத்தன் கமெண்ட் போட்டுருந்தான், 200 கோடியா? அலெக்ஸ் 200 கோடியா? அலெக்ஸ் சொல்லு நல்லா சொல்லு சொல்லு சொல்லு. இது விக்னேஷ் ப்ரோ, அலெக்ஸ் ஒரு சூர்யா ஃபேனு, அமைதியா இருக்கேன். எல்லா கேஸும் என் மேல எழுதுங்கடா, என்ன பண்றது? அது நேத்து ஒரு சம்பவம் ஆச்சு அலெக்ஸ். இந்த ஈவெண்ட் போய் பாஸ் வச்சிருந்தேன் கையில, எல்லாம் வந்து இந்த கிழவனுங்க எல்லாம் வந்து கேட்டானுங்க பாசிக்குதா. ஆனா நான் எதுவுமே ரியாக்டே பண்ணல. அவன் பாட்டு கேட்டுனே தான் ஒரு 10 நிமிஷம், அப்புறம் அவனே போயிட்டான். பார்த்தா எல்லாத்தையும் வாங்கி பிளாக்ல வித்துனுறானுங்க 300 500 பாஸ். அவனுக்கு பிரான்ச் எது சிலர் எதுனே தெரியல. இது 300, இது பின்னாடி உட்கார வைப்பாங்க, இது 500, இது முன்னாடி உட்கார வைப்பாங்க அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருக்கியா. இப்ப அது நியூஸ் யார போட்டானுங்க எல்லாம். எதுக்கு? எந்த பாஸ்? ஃப்ரீயா வர பாஸ், ஆடியோ லஞ்ச் பாஸ். அத வாங்கி இவனுங்க வித்துட்டு புஷ்பாவுக்கா? ஓகே. நான் கூட வந்து சக்சஸ் மீட் ஆகி நடத்துறேன். காலேஜ்ல ஈவென்ட் கங்குவா சக்சஸ் மீட். நான் இன்னும் சத்தியமா சொல்றேன், பாஸ் இன்னுமே பேக்ல பத்திரமா இருக்கு. எனக்கு நான் நம்பிக்கை இருக்கு கங்குவாக்கு வந்து சக்சஸ் மீட் வைப்பாங்க. நான் இன்னுமே பாஸ் படி வச்சிருக்கேன், எதுவுமே தூக்கி போல ஜிஎஸ்டி சாலோட ஜிஎஸ்டி சாலோட வருவாப்ல. திடீர்னு பாசக சிவா வாய்ஸ் மாதிரி நினைச்சேன். பேர் மாத்திரானா டாட்? நான் தான் டாட் என்கிற நான் தான் பேசிக்கிறேன். அதெல்லாம் தானேஜன் இருக்கான்ல,
அவனை எல்லாமே டிக்குன்னு வச்சிருக்கானா? தனஞ்சயனா அந்த அவனை டிக்குன்னு வச்சிருக்கான். இல்ல அவன் ஒரு விஷயம் சொன்னான், அந்த மாதிரி 2+2 4ன்னு சொன்னான். ஏண்டா bro, பிரான்ஸே 4 பேர் தானே இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. 4 ஃபேன்ஸா யாரு? டேய் அவனை என்னதான் அடிச்சாலும் அவன் ஒரு வேலை பார்த்தான், என்ன தெரியுமா? மாஸ்டர் அப்போ உங்களுக்கே அவன் உப்பு போட்டான். அவனாலாம் அப்பவே எனக்கு தெரியும், அவன் எல்லா அப்பவே படத்துக்கும் தான் பிடிக்காது எனக்கு. போடுவான். எல்லா அவன் எல்லா படத்துலயுமே படத்துக்கும் போடுவான்டா அவன். ஆனா அவனை நீங்க அஜித் அடிச்சு படத்தை கூட துரத்திட்டீங்க. போடுவான்டா அவன். இரு ரைட்டு. ஆனா நீங்க கொஞ்ச நேரம் வலிமை படத்துக்கே போட்டான். வலிமை மிக்சட் இல்ல அதுவும் இல்ல ஓரளவுக்கு. ஆனா மாஸ்டருக்கு கூட அப்ப இருக்கும்போது கொஞ்சம் ஏதோ ஜாயிண்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவனை அடிச்சு துரத்திட்டீங்க நீங்க. இல்லன்னா அவங்க கூட இருந்திருப்பான். இல்ல எங்களுக்கு அவன் நீ ஏத்துக்க. டேய் அவன் நல்ல ப்ராடக்டரா, அவங்க படத்தை ஹிட் ஆயிக்குவான். 200 கோடி சரி, நல்ல ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ப்ராடக்ட். சரி, நல்ல ஒரு ப்ராஜெக்ட் அவன் அப்படின்னா வந்துட்டு இருந்து நல்லா நீங்க நிறைய காசு பார்க்கலாம். இப்ப 200 கோடி அடிச்சது இல்ல, கங்குவா ஃபிளாப்பே ஆனாலும் 200 கோடி அடிக்குது இல்ல, அந்த மாதிரி அடிச்சு கொடுப்பான். சரி சரி, நீ பாத்தியா கங்குவா? கங்குவா நான் பாக்கவே. டேய் அத பார்த்து உசுர விட்டுக்கா பைத்தியக்காரனடா நானு. மேட்ச் என்ன ஏதுன்னு தெரியாம பைத்தியக்காரன். டேய் நீ படம் பாத்தியா கங்குவா? டேய் அலெக்ஸ், கட் பண்ண ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடிடா டாக்டர் இதே வாய் தான்டா சொல்லிச்சு, ஐ சப்போர்ட் ஃபார் சிவா. இல்ல சப்போர்ட் ஃபார் சிவா. கங்குவா 300 இல்ல நான் சொன்னேன், நான் வந்து உண்மைதான் சொல்றேன். நான் கங்குவா சிவாக்கு சப்போர்ட் பண்றேன், சிவா நல்ல டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஆனா படத்தோட ரிவ்யூ வந்த பிறகு நான் கொஞ்சம் ரிவ்யூ பாப்பேன், ரிவ்யூ சொல்றவங்களுக்கு மதிப்பு கொடுப்பேன். சோ அதனால கெரியர் முடிக்கணும்னா சிவா கிட்ட தாராளமா வரலாம். வானம் படத்துல ஒரு அனுஷ்கா கூட நம்புவேன், ஆனா அஜித் ஃபேன்ஸ் நான் நம்ப மாட்டேன், உனக்கே தெரியும். சரி, அப்புறம் முக்கியமான விஷயம், டேய் இந்த சிவா எதுக்கு என்ன தமிழ் சினிமால வச்சிட்டு இருக்கீங்க? ஒரு முடிவு கட்டுங்களாண்டா, அவனுக்கு ஒரு ரெட் கார்டு கொடுங்களாண்டா. அவனுக்கு வந்ததே நீங்க தான்டா நாயலா, இல்ல வேற அவனுக்கு டைரக்ட் மீது. அதான் ஏகே 500 படம் பண்ண போறாருல, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் என்ன நாயகப்பா 500 படம் பண்ண போறான். என்னது ஏகேனா? யாருன்னு? ஏகேனா அக்ஷய்குமார். அப்படி சொல்லுங்க. அக்ஷய்குமார் எங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச கடவுள் ஒருத்தர் தான், அவரை தாண்டி எனக்கு வேற எதுவும் தெரியாது. நீதான் கடவுளா? யாரு கடவுள்? கடவுள் சொல்றான், ஆனா அந்த கடவுள் தில்ராஜை பார்த்து ஓடுறான் ஓடுகாலி. அலெக்ஸ் இவனுங்கதான் இந்த தேட்டரா ஜோக்கர் மாதிரி சுத்தினுறவனுங்களா? இல்ல நாங்கள் வேற ஃபேன்ஸ். குட் பேட் அக்லி வந்து பொங்கலுக்கு வருது, எல்லாத்தையும் அடிக்குது. அதான்டா அது வரலடா, பொங்கலுக்கு வரலடா. ராம் சரண் பொழந்துட்டாரு சொன்னாரா? ப்ரொடியூசர் தான்டா ஏறி சொன்னான். அவனா சொன்னா பொங்கலுக்கு மல்டிபிள் டைம்ஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், திரும்ப வந்து ஒரு டேட். எல்லாரும் இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதுடா அலெக்ஸ், அதனால இங்கிலீஷ்ல புரியல உனக்கு. சாரி, நிறைய அஜித் ஃபேன்ஸ் அதான் பண்ணுறாங்க. இல்ல பொங்கலுக்கு தான் சொன்னேன். டிகே ஆக்சுவலி உனக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னாருன்னா, நாங்க ஒரு இது பிளான் பண்ணியிருந்தோம், பட் அது நடக்கல, அது தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. சரியா? அது அந்த ரிலீஸ் டேட்ல வேற படம் வருதான், அதாவது கேம் சேஞ்சர் வருது. சரியா? சொல்லவே இல்லையா? அதனால உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. நேத்து தான் சொன்னாங்க. எங்க அதை ரீப்ளே பண்ணு, அதுல அப்படி முடிஞ்சா புஷ்பா ஈவெண்ட் ஃபுல்லா போய் பார்த்துட்டோம். அப்ப ப்ரொடியூசர் அப்டேட் கேட்ட அந்த பர்டிகுலர் இதை அதெல்லாம் இல்லவே இல்ல. பொங்கலுக்கு வருதுடா, அவ்வளவுதான்டா. சரி பொங்கலுக்கு சரி பொங்கலுக்கு வாயில வேணா வரும். நாங்க சொன்ன ரேட்ல சொன்ன டைம்ல படத்தை ரிலீஸ் பண்ணுவோம். டேய் நீ என்ன விஜய் வேற ஜோக் காட்டினுறான். சரி இரு, சொன்ன டேட் எப்போடா அத சொல்றான். சொன்ன டேட் வந்து பொங்கல். நீ டேட்டே சொல்லடா நாய. பொங்கல் எப்படா வருது? இல்ல பொங்கல் எப்போ வருது? பொங்கல் எப்ப 4 நாள் டேட் அனௌன்ஸ்மென்ட். டேட் அனௌன்ஸ்மென்ட் போஸ்டர் எப்படா வந்துச்சு? அதேடா முதல்ல போகிக்கு ரிலீஸ் பண்ணானுங்க தான். காணும் பொங்கல் நிறைய பொங்கல் கிடைக்குது, நீ டேட்டும் விடல, பொங்கல்ல மொட்டையா போட்டு ஓட்ட எவ்வளையா? விஸ்வாச தீபாவளின்னு விஸ்வாச தீபாவளின்னு போட்டு ஓடன அங்க சர்க்கார் வருதுன்னு தெரிஞ்சு போஸ்ட்போன் பண்ணலாம். ஷூட்டிங் முடியலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. 2015 அப்புறம் இல்லடா டேய் மாமே, எனக்கு ஒரு டவுட்ரா, இல்ல தெரியாம கேக்குறேன். உனக்குதான் ஷூட்டிங் முடியல ஒர்க் இல்லன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் சொல்ற? நான் வருஷம் பாரு இந்த ஒரு படம் விசுவாசத்துக்கும் இதே மாதிரிதான் பண்ணேன். தீபாவளி வர வேண்டிய படத்தை கொண்டு போய் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணேன்.
அலெக்ஸ் இவனை ஏகே இரு ஃபேன்ஸே ஆனா கழுவி இந்த படம் விட்டுறாங்க. இல்ல எவ்வளவு பேச பழைய நம்ம கதை பைத்தியம் ஆயிரும். டேய் சிவா நாங்களே செவனேன்னு சூர்யா தனஜெயின்னு போயினுக்கிறோம். சரி அஜித்துக்கு அடி சரி வாங்கி கொடுக்க. தனஞ்சயன் பத்தி பேசுவோம். அவர் சொன்ன விஷயத்துல எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. எது என்னது? என்னதான் அதாவது மத்த ஃபேண்டம்லாம் இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்துட்டு படம் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்மியா போயிருவாங்க. ஆனா இவன் அடிச்சாங்க, நாங்க அடி வாங்கணும், வலிச்சுது அப்படின்னு பப்ளிக்கா வந்து பேசுறான் பாத்தியா? இந்த விஷயம் எனக்கு பிடிக்குது. பைத்தியம் பிளேம் பண்றான். பைத்தியக்காரனாய் பெருமையா தின்னுது. டேய் இவன் ஸ்கோர் திங்கிற என்னடா திங்கிற? டேய் அவன் பிளேம் பண்ணிட்டு போன்டா. அது இவன் குப்பை தனி படம்னு உனக்கு உலகத்துல தெரியாதா? வாழ்ந்துக்கிறான். நான் சொன்னல இல்ல தனி எனக்கு ஒரு உலகத்துல டவுட். வாழ்ந்துக்கிறான். இல்ல சுந்தர் வெயிட் பண்ணு. எனக்கு ஒரு டவுட். சூர்யா தெளிவா இருக்காங்க, சூர்யா ஃபேமிலி தெளிவா இருக்காங்க, தனஞ்சயன் தெளிவா இருக்காங்க, ஏன் இவ்வளோ பேர் தெளிவா இருக்காங்களே, சிவா கிட்ட படம் கொடுத்தா அப்படி நல்ல படம் வரும்னு ஒரு அறிவு மயிர் இல்ல அவங்களுக்கு? இதெல்லாம் முன்னாடியே உட்காந்து யோசிக்க மாட்டாங்களா? இது சுந்தரி ஒரு நிமிஷம். செவ்வா கிட்ட படம் கொடுத்தா நல்ல படம் வராது, சொர்ண கிட்ட நாயின் திட்டுறல. அது எங்களுக்கு அப்புறம் கண்டவனுக்குலாம் வராது. அப்புறம் எதுக்கு அஞ்சாவது படம் இல்ல? அப்புறம் எதுக்கு அஞ்சாவது படம் அஜித் கூட பண்றான்? அவன் மான கடவுளுக்கு வரும், கண்டவனுக்கு வராது. அஞ்சாவது படம் இல்ல, யாருக்கும் அஞ்சாவது படம் எடுக்கிற போறாரு அஜித். போச்சு அஞ்சாவது பாட்டு. உங்களுக்கு புரியலடா. படம் எடுக்கிற ஆதி கூட சைன் பண்ண இரு நீங்க உங்களுக்கு புரிய மாட்டேது. அவர் கடவுள் கூட படம் பண்ணும்போது நல்ல படம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பைத்தியக்கார கூலிமே பேசினீங்க, வாய் கிளறாத. அலெக்ஸ் கேக்குதா? இல்ல டாட் சொல்றது எப்படி தெரியுமா இருந்துச்சு? இந்த கைப்புள்ள காமெடியில இவன் பிரசாந்த் அடிச்சுட்டு போவான், ஓகேவா? இவரு வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு கீழே வந்து கிடக்குறவங்க பாத்தீங்கன்னா கட்டை எடுத்து போட்டு கைப்புள்ள போட்டு அடிச்சுட்டு போரு. எவன்டா அது வெளியே இல்ல ஒரு இதுல 4-5 பொண்ணுங்க அதாவது இல்ல ஸ்பாரிங் போட்டுதான் நம்ம புரியல, நம்மளே கம்மனு கிடக்குறோம். அதெல்லாம் ஒரு படம் பிளேம் பண்றாங்க. சனியம் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நான் தான் ஆக்சன் படிக்க சொல்லிட்டு உண்மையில அந்த படத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி யாருமே அடிக்கல தெரியுமா? எல்லாம் கலாச்சாரங்க. ஏன் கருமண்டா இது அடிக்கிறது வேற கலாச்சாரத்து வேற. இல்லடா சத்தியமா அந்த எடிட்டர் பாவம்டா. எனக்கு யாரு பாவமோ இல்லையா, எடிட்டர் பாவம்டா. சீன் பை சீன் உட்காந்து பாத்துருப்பான்டா அவன். ஒரு சீனையும் பாத்துருப்பான்டா எண்டு வரைக்கும். அவன் கொடுத்த இன்டர்வியூ இல்ல அவன் கொடுத்த இன்டர்வியூ தெரியல, எடிட்டரா சம்திங் யாரோ வந்து இந்த படத்தை நான் 100 வாட்டி பாத்திருக்கேன். குமார் குட் பை அக்லி போஸ்ட்போன் ப்ரொடியூசர் சொன்னால இவன் என்ன சொல்றானா டாட்டு? இல்ல அவர் போஸ்ட்போன் சொல்ல, அவர் டேட் சொல்றேன்னு சொல்லிருக்காரு பொங்கலுக்காம். இவனை கூட்டு என்ன மேட்ச் என்ன ஏதுன்னு தெரியாத பைத்தியக்கார பசங்க. என்ன வேணா சொல்லிங்கடா, பொங்கலுக்கு இங்க படம் வரப்போகுது. கம்பேர் பண்ணிருக்காங்க அலெக்ஸ் மேல பாத்தியா? அதுக்கு மேல நருட்டோ அதை கேட்டுக்க. இல்ல இருடா குமார் ஒருத்தன் ஒரு நிமிஷம் இருங்கடா. ஆமா இப்ப டயர் 2 போயிட்டாங்க குமார். அப்போ லிப்டோட கம்பேர் பண்ணிருந்தா நான் மேல கிளிக் பண்ணி பாரு. இதோட பரவாயில்ல. இன்னொரு 3 டிராகன்ஸ் டெம்ப்ளேட் ஒண்ணு போட்டிருந்தானுங்க. மூவி ஸ்கிரீன் பிளே ஆடியன்ஸுக்கு மட்டும் வந்து கிளவுன் மாதிரி. அதுக்கு என்ன தெரியுமா போட்டிருந்தானுங்க? கங்குவா போட்டிருந்தானுங்க. இல்ல உண்மை அது. ஆக்சுவலா அது வந்து ஆடியன்ஸ் அவனுக்கு போட்டது உண்மைதான்டா. இப்படி ஒரு படத்துல போய் உக்காந்து நான் அப்படிதானே நினைச்சேன் உண்மையிலே. ஆனா இல்ல மாமா கிளவுடாக உணர்ந்த தருணம்டா இதெல்லாம். உண்மையில இல்ல அந்த தேர்ட் டிராகன் நம்ம தான்டா டிக்கெட் எடுத்தவனா தேர்ட் டிராகன் உண்மையில. ஆனா அலெக்ஸ் என்ன ப்ரொடியூசரே சொல்லிட்டான் ஜிபி வராதுன்னு சொல்லிட்டு. டாட் வந்து பேசுறது எப்படி இவரு இருந்தது நம்ம டிஆர். இல்லப்பா ஒரு நிமிஷம். டிஆர் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் சம்பந்தம் ஒருவேளை ஜிபி வந்து தடமாறிச்சுன்னா, இல்ல ஜிபி வந்து தடமாறிச்சுன்னா விடாமுயற்சி வந்து
கண்டிப்பா டேய் பொம்பளை நிரப்போம். இருடா டேய், என்ன விடாமுயற்சியே தடத்துல தான் போயிட்டு இருக்கு. ரோடு விடாமுயற்சி ரோடா போயிட்டு இருக்கு. இதோட விடாமுயற்சி. டேய் அலெக்ஸ் கேளு, நம்ம ஒருத்தவன்டா போட்டிருந்தான், அவன் பேர்ல இதுக்கு என்னன்னா 24ல வர கோலிவுட் மூவிஸ் ப்ரெடிக்ஷன் எல்லாம் வந்து ஒரு வருஷ புது இதுல போட்டான்டா. வருஷம் பிறந்த உடனே கங்குவா இண்டஸ்ட்ரி, வேட்டையன் மெகா பிளாக் பஸ்டர், கேளு கங்குவா இண்டஸ்ட்ரி முடிச்சு விட்டான். அதுக்கடுத்தது வேட்டையன் மெகா பிளாக் பஸ்டர் முடிச்சு விட்டான். SKR 48 வரவே இல்ல. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஃபிளாப், ஹையஸ்ட் கிராசரு, விடாமுயற்சி ஹிட்டு வரவே இல்ல. D50 அது வந்து ஓகே ஹிட் போட்டான். தங்கலான் அவுட்டு, ஹிட்னு போட்டிருக்கா அவுட்டு. கார்த்தி 26 என்னது ஜப்பான் அவுட்டு. SK 21 டிசாஸ்டர், செகண்ட் ஹையஸ்ட் கிராசரு. சபாச்சரா அவங்களோட இதெல்லாம் என்னடா தங்க, அதாவது இதுக்கு போட்டோ போட்டாலும் தங்கலான்ல தூக்கி போட்டிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் அட்லீஸ்ட் வந்து முட்டு கொடுத்ததுக்காக ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இல்ல அவன் எவ்வளவு. நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். அந்த 3 டிராகன் டெம்ப்ளேட்டுக்கு AK சைட்ல ஒண்ணு போட்டாங்க. என்னன்னா வலிமை விவேகம் 2 படத்தையும் வந்து ஆடியன்ஸ் கொண்டாட மறந்துட்டாங்களா, அதுக்கு அப்படி போட்டு வச்சிருந்தாங்க. அந்த படத்தை இல்ல, அந்த படம் பேரை திரும்ப சொல்லு. வலிமை விவேகத்தை வந்து கொண்டாடலையா ஆடியன்ஸ் வந்து. நான் கூட தான் அண்ணாத்துக்கு போடுவேன் நாளைக்கு. ஆமா, உங்களுக்கு பார்க்க தெரியல. இது சரிப்பட்டு வராது. புலி படத்தை போட்ட வேண்டியதுதான். ஏங்க நீங்க அலெக்ஸ் சிவா எடுத்தாலே பெஸ்ட்னு பார்த்தா எனக்கு பிடிச்சது அண்ணாத்தை தான். நீங்க என்ன சொல்லவே முடியாது. ஓகேவா? எங்களால சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து அப்படி சொன்ன யாராவது செருப்பு கழட்டி அடிப்பாடுங்க. குமார் எனக்கு ஒரு டவுட்ரா, இருக்கிற எல்லா ஃபேன் சேர்த்தியா அவனுக்கு ஒரு ஃபிளாப் இருக்கும். இந்த பிரின்ஸ், விவேகம், புலி நிறைய ஃபிளாப் எல்லாம் இருக்கும். எவனா வந்துட்டு ஆடியன்ஸுக்கு பார்க்க தெரியல செருப்பால் அடிக்கணும்லாம் சொல்ல மாட்டானுங்க. ஆனா இந்த பைத்தியக்கார ஃபேன் பேஸ் எப்ப தெரியுமா உங்களுக்கு? இப்பதான் தெரியுது. எனக்கு 2019 NGK டைம்லயே தெரியுமா? எல்லாம் டீட்டெயிலா போடுறானுங்க. இவங்களுக்கு டீட்டெயில் பார்க்க தெரியல, இவங்களுக்கு படம் தெரியாதா பார்க்க தெரியலன்ட்டு. பைத்தியம் நானும் பைத்தியம் மாடாது. யூடியூப்லாம் பார்த்துட்டு பச்சை லைட் எரியுது, பச்சை லைட் எரிஞ்சா கிரீன் சிக்னல். இல்லடா அந்த லைட் எஃபெக்ட் எல்லாமே ஸ்டடி பண்ணிட்டு அந்த டைம்ல நான் வந்து ஓவர புளுத்தி மாதிரி பண்ணிருப்பேன். உண்மையில யூடியூப் டேட்டெல்லாம் நிறைய பார்ப்பேன். அப்படியே அப்பேற்பட்ட புளுத்தி வந்துட்டு நானே போய் படம் பாக்குறேன். எனக்கே வந்துட்டு அந்த படம் பிடிக்கல. ஆனா இவனுக்கு உட்காந்து நெட்டு போடுறானுங்க. சொல்றது கேள்றா. லைட்னிங் பாக்கலான்றான். புதுப்பேட்டையில லைட்னிங் கரெக்டா பண்ணிருப்பான். ஆடியன்ஸ் வந்து கலர் தியரி எடுத்துட்டு இருந்தானுங்க கிளாஸ் தெரியுமா? இல்லடா அதான்டா கலர் கிரேடிங் வந்துட்டு இவன் புதுப்பேட்டை. ஏன் அந்த 2ஆம் உலகம் கூட நல்லா பண்ணியிருந்தா 1000 இந்த மாதிரி. இந்த நாய் என்ன பண்ணிட்டானா NGK பண்றேன்னு வந்துட்டு சூர்யா உனக்கு இல்லடா நாங்க படம் பார்க்க போனோமா இல்ல வந்து கலர் கலரா விளக்கு பிடிக்க போனோமாடா? பாத்ரூம் ஃபைட் பண்ணுறோம் அத பாருங்க. கேக்குதா? இல்லடா இத சொல்லிடுறேன். கலர் கிரேடிங் பத்தி தான் சொல்றேன். அதுல பாத்ரூம் ஃபைட் ஒன்று வரும். அது பிங்க் கலர்ல இருக்கும் அந்த லைட். ஆம்பளை பாத்ரூம்க்கு எதுல பிங்க் கலர் லைட் எனக்கு புரியல. ரெட் ப்ரோ இல்ல நான் டீடைலா பார்த்தேன். இல்ல பாத்ரூம் தான். அந்த படத்துல பண்ண டீடைலிங் என்ன தெரியுமா? அந்த படத்தை பார்த்தவனுக்கு தெரியும். அவன் ரகுல் சிங் கிட்ட நோட் பேசும்போதெல்லாம் பிங்க் கலர் சுத்தி ஏதாவது ஒண்ணு இருக்கும். அடிக்கடி பாத்ரூம்ல ஃபைட் மாதிரி கோமாளித்தனம் பண்ண இருப்பான். ரெட் கலர் குமரா இது எப்படி தெரியுமா இருக்கு? இல்ல இது நான் சொல்லிடுறேன். என்னன்னா புதுப்பேட்டையில அவங்க அம்மாவை கொண்டு போகும்போது சிவப்பு கலர் குடத்தை கட்டுவாங்களாம். இப்ப நான் கூட தான் டிபில வந்து ரெட் கலர் வச்சிருக்கிறேன், டீடைலிங் பண்ணிருக்கேன். ஆமா இல்ல குமார், இப்ப நீ என்ன தரமா பண்ணிருக்க? உன் அக்கௌண்ட் பொசிஷன் ஆதகத்துல சிவப்பு வச்சிருக்க. இப்படிதான் பண்ண சொல்ல என் அக்கௌண்ட் எக்கடா போச்சு? அதுதான் திரும்பி வந்துருச்சடா. சொல்றது செல்வர் ஃபேன்ஸ் எல்லாம் இப்படிதான் பண்ணுவானுங்க ஒரு டைம்ல. இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ, இவன் ஞானின்னு நினைச்சு நான் சத்தியமா இதெல்லாம் நம்பி இருந்தேன் நானே.
ஆனா இப்போ என்னைக்கு என்ஜிகே பார்த்தனா அன்னையோட அதான் எல்லாம் டெலிட். நான் உண்மையில ரொம்ப டீட்டெயிலா பார்த்தேன் இவன் படத்தை. இல்ல அதாவது நீ குமரன் அடே அலெக்ஸ் அதெல்லாம் இல்ல. ஒரே நிமிஷம் அங்கிள். இல்ல அங்கிள், இப்ப நீ இது எம்ஜிகே பார்த்து பண்ணன்றதுக்கே இப்படி சொல்ற. நீ 1000 பாத்திருந்தாலே ஒரு இல்ல கிளவுன் 1001 நல்ல படம். அது நல்ல படம். அதெல்லாம் 1001 நல்ல படம். சரி இல்ல குமரனுக்கு அது புரியாது. ஆல்ரெடி குரூப்ல போட்டு 1001 தெரியும் இருக்கும். இல்ல நீ இல்ல நீங்களே சொல்லி கேட்டியதாட்டா. இந்த டிபி மேட்டர் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். குமரெல்லாம் எப்படி தெரியுமா, இந்த கிரஷ் கோச்சிங்கனாலோ இல்ல அந்த பொண்ணு கோச்சிங்கனாலோ அந்த டிபி ரிமூவ் பண்றோம் பத்தியா, ஒண்ணுமே இருக்காது, காலியா இருக்கு எம்டி. இல்ல ஒரு நிமிஷம் கலர் கிரேடிங் செல்வராகவன் அது ஒரு ரகணத்தை போமே. சிவாவுடைய கலர் கிரேடிங் பார்ப்போம். கங்குவால எப்படின்னா நாய் முழுக்க மாட்டு சாணி மாதிரி பச்சை கலர்ல காட்டுவான் சூர்யாவை. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, அதான் குமார் அந்த ஏதோ ஒரு கலர் இருக்குமே, ஆரஞ்சு கலர்ல ஒரு செங்கல் கலர்ல வந்துட்டு காட்டும் அந்த ஒரு இது பாபி டியல். அது எது காட்டினாலே தெரியாது. இல்ல கடைசியா வந்து மாஸ் டைலாக் எதிர்கொள்வோம்ன்றதுக்கு முன்னாடி வந்து சாணியை கரைச்சு மூஞ்சில ஊத்தி பருப்பாரு படத்துல. எதுக்கு சாணி எடுத்து மூஞ்சில? இல்லடா அது மாதிரி இரு படத்துல 2 கலர் கிரேடிங், அதே கதை அதே ட்ரைபல் தான், புரியுதா? இதுல என்ன நீ டீடைலிங் பண்ணிருக்க? இல்ல எதுவுமே இல்ல அலெக்ஸ். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சொல்லு. அந்த ஆதி நெருப்பு சாங்ல எதுக்கு அலெக்ஸ் கால்ல வந்து அந்த நெருப்பு கட்டிட்டு ஆடுறான்? அது நெருப்பு இல்லடா, லைட்டுடா. நீங்க தியேட்டர்ல பாக்கலையா? இல்ல அது எதுக்கு அது லைட்டா? ஒரு நிமிஷம் இல்ல குமார், திருவிழால ஒரு ரேடியம் ஒயர் இருக்கும், அத கால்ல கட்டிட்டு ஆடுவானுக்கு போயிரு. அந்த மாதிரி தான் பண்ணுறான் சத்தியமா. அதுவும் இல்லடா என்ன சொல்றான் இல்ல ஒரு நிமிஷம் என்ன சொல்றான் ஒரு டவுட். நெருப்பு எப்படிங்க கால்ல வந்துட்டு கட்டின்னு ஆட முடியும்? அதுவும் ட்ரைபல். இல்லடா அது எப்படி நெருப்பு வந்து மேல் நோக்கிதான் எங்கிரிக்கும், மேல எல்லாம் இருக்கிறது புரியல. புரியவே இல்ல அது எதுக்கு அந்த ரீசன் ஏதாவது ஒவ்வொரு விஷயமும் வந்து ஏதாவது ஒரு ரீசன் இருக்குல்ல. இல்ல அதான் இல்ல ஹைலைட் என்னன்னா, மீட்டிங்ல இதுல உட்காந்துக்கிட்டு ஒரு இன்டர்வியூல உட்காந்துக்கிட்டு நாங்க லைட்டே யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லாரும் காலையிலயும் லைட்டை கட்டி விட்டு டான்ஸ் ஆட விட்டு வச்சிருந்தா இருக்கு. அருமையான டீட்டெயிலுக்குடா. இந்த அமீர் இருக்கான்ல, இந்த டைரக்டர் அமீர், இந்த பருத்திவீரன் எடுத்திருப்பானு. பருத்திவீரன் சொல்லியிருப்பான் அந்த படத்தை வந்துட்டு இப்ப லைட் கேமரா வச்சுதானே ஒரு படமே எடுப்பானுங்க, லைட்டே அந்த படத்துல யூஸ் பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான். அது ஒரு புதுசா ட்ரை பண்ண, புரியுதா? ஒரு நல்ல விஷயம். அந்த மாதிரி புரியுதா? எதுவுமே இல்லை இந்த படத்துல. இதை லைட்டை வச்சு இல்லாம எடுக்க சொல்லல. எதுவுமேடா புதுசும் இல்ல பழசும் இல்ல. விக்னேஷ் ப்ரோ என்ன தக்கின்னான்னு அவனுக்குன்னு தெரியாது. இதுல கார்த்திக் கேரக்டரை பார்த்தா விக்னேஷ் ப்ரோ மாதிரி தெரியுது. சரி, ஒரே நிமிஷம், எது வரந்தாலும் நீங்க இதோட அடிச்சுவாங்க. அடுத்த படம்லாம் வருது, மன்னிச்சு விட்டுருங்க. ஓகேவா? எது வாவாத்தியார் அது வர்றதே கண்டுக்க மாட்டானுங்க, வந்த பிறகு செருப்பால் அடிப்பானுங்க. என்ன விக்னேஷ் ப்ரோ பார்த்தா அவதார் மாதிரி தெரியுதா? ப்ளூ கலர்ல லைட் போட்டு எல்லாம் ஆடியோ லான்ச்சுக்கு என்ன பேசுறான்னு மட்டும் பாரு கார்த்திக். இந்த வாட்டி திரும்ப வந்து வன்மத்தை கக்குவானுங்க. இதெல்லாம் பரவாயில்ல, எல்லாரும் ஞாபகம் 2 விஷயத்துல ஏதாவது நடக்கும். இல்ல மச்சாட இருடா, பாகுபலியோட ஸ்பாரிங் போட்டானுங்களே ஞாபகம்தா? எங்களுக்கு இப்ப உணவுடா ஒரு மீம் இருக்கும் தெரியுமா? ஹிந்தில வந்துட்டு இந்த தங்கல் இந்த மாதிரி தான். அப்புறம் இந்த ஒரு இங்கிலீஷ் ஒரு படம் இருக்குமே, இந்த அங்க ஹிஸ்டாரிக்கல் படம் ஒண்ணு இருக்குமே ஹிந்தில, பீல் ஆரம்பிக்கும் படம் பேரு பத்மாதேவியா ஏதோ ஒரு பத்மாவதி தான். அதான் இல்ல ஹிந்தில வந்துட்டு தங்கல் பத்மாவதி அந்த மாதிரி பெரிய படம் இருக்குது. கர்நாடகால கேஜிஎஃப் இருக்குது. தெலுங்குல வந்துட்டு அதான் இந்த மாதிரி தெலுங்குல பாகுபலி இருக்குன்னு ஒரு மீன் போட்டுட்டு ஹாலிவுட்ல கங்குவாக்குது 1000 கோடி போட்டு பாருங்க. அதெல்லாம் யாராவது கிடைச்சா என்ன டேக் பண்ணுங்க, பாக்கணும் போல இருக்குது. படம் பார்க்க விடுமா இல்ல நியூஸ் பாக்கணுமா? ஏண்டா ஆடியோ சொல்லுங்க. ஆடியோ லான்ச் பாஸ் இருக்குன்னு சொன்னீங்க, சீலில வருதுன்னு ஒரு வார்த்தை சொல்றது இல்லையா? சீலில வந்தது ப்ரோ, பக்கமே வந்தது, ரொம்ப கிட்டே பார்த்தேன் ப்ரோ. இல்லடா இல்லனாலும் எங்க காம்படிட்டர் எங்க ஊருக்கு மதிச்சு வந்திருக்காங்க. என்னப்பா கீர்த்தி அவ்வளவுதானா முடிஞ்சு போச்சா? அவரு நேத்து இருந்து கிசு இல்ல அது ஒண்ணு இல்ல, அது அவ்வளவுதான், சீசன் ஓவர். அது விசுக்கு விசுக்குன்னு சொல்றீங்க, தவறா புரிஞ்சுட்டீங்க. நான் இப்ப வரைக்கும்
இல்ல இருங்க, இல்ல ஒரு நிமிஷம் குமார், ஒரு நிமிஷம். உங்களுக்கும் உங்க எல்லாருக்கும் ஒண்ணு அலெக்ஸ். சொல்றேன். இல்ல ஒரு வாட்ஸ்அப்ல வந்துட்டு அந்த கிஸ் கிஸ் கிஸ்னு ஒரு பாட்டு, கிஸ்னு சரி. வருதுல்ல, அதான் சப்புனரு வேண்டாம். ஆனா அந்த பாட்டை ரீல்ஸ் பண்ணி லுங்கி கட்டின்னு போடுறாரு. அல்ல ஒரு பேண்ட் போட்டு நம்ம இவர் லுங்கி கட்டி நம்ம ரீல்ஸ் பண்ணுறாரு. இல்ல அது கிடையாது. இதெல்லாம் அலெக்ஸ் உங்க எல்லாரும் புரியுற மாதிரி இன்னொரு மேட்டர் ஒண்ணு சொல்றேன். இவர் வந்து ஒரு நாளைக்கு வந்து 10 கிரிட்டிசிட்டி ட்வீட் போடுவாரா? கடைசி ஒரு வாரமா ஒரு ட்வீட்டை பாத்தீங்க இவர் அக்கௌண்ட்ல. கட்சியில இருக்கண்டா, மெம்பர் இது போஸ்டிங்ல இருக்கண்டா, புரியுதா? மக்கள் பணி பொறுப்புல ஐயா எனக்கு தெரியாம என்னையா போஸ்டிங் வாங்கினீங்க? பாட்டுக்கு சொல்லு. உங்களுக்கும் கிசி கிசி கேட்டுதான் கேட்கிறதா? என்ன தெரியுமா, இவனுங்க எல்லாம் என்ன பார்த்தா தனகன் மாதிரி தெரியுதா? இல்லடா அலெக்ஸ், நான் இப்பயும் சொல்றேன், தனஞ்சயன புதுப்பேட்டை இது வட சென்னை படத்துல ஒரு ஆண்ட்ரியன் நினைச்சிட்டியா? அதாவது கொஞ்சம் களப்பணி அதெல்லாம் கொஞ்சம் என்னால ஈடுபடுத்திக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இது வரைக்கும் பண்ணிக்கல, ஓகேவா? சோ அதனால வந்து விவசாயம் பண்றீங்களா விக்னேஷ் ப்ரோ? இல்லைங்க, நைட்டு VPN போட்டு விவசாயம் பண்ணுவாரு, பகல்ல பண்ண மாட்டேன். தவறு இல்ல களப்பணி நிறைய தான். என்ன இல்ல, அதை நான் இங்க பேச விரும்பல. என்னை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இருந்தாதான் பேசுறது. நேத்து ஆனா அலெக்ஸ் நேத்து சொல்றேன் ஆண்ட்ரியா பர்ஃபார்மன்ஸ். ஆண்ட்ரியா வந்து உட்காந்து இருக்கிறதே தெரியல. எல்லாம் ஒரு கேங்கா ஒரு 10 பொண்ணுங்க வந்து உட்காந்துருந்தாங்க. அப்புறம் திடீர்னு ஆண்ட்ரியா எழுந்தா பாரு, அது வேற லெவல். அது நேத்து பயங்கரமா பண்ணாங்க. எல்லாமே நல்லாதான் இருந்தாலும் இன்க்ளூடிங் ஆங்கர். ஆமா, கிசிக் சாங் கூட. ஓஹோ அலெக்ஸ், அஞ்சனா கல்யாணம் ஆயிடுச்சுடா, என்னடா இப்படி ஆன்டி லவரா அலெக்ஸ்? நான் எதுவுமே இல்ல, எல்லாமே நல்லதான். அல்லு அர்ஜுன் நல்லா. உண்மையிலே நேத்து ரஷ்மிகா தான்டா அவளே கொஞ்சம் கிரிஞ்சின்னு சொல்ற ஆளுங்களே வந்து ரசிக்க வச்சுட்டாங்க. இல்லடா நான் அதான் நல்லா தான்டா இருப்பா. சில மட்டும் தான் கிரிஞ்ச் பண்ணுவா. அலெக்ஸ், நீ காலைல அல்லு அர்ஜுனுக்கு ஒரு எடிட் ஒண்ணு போட்டிருந்தானுங்கடா தெலுங்கு சைட்ல. மாட்டு ஸ்டைல் தம்புடு மாடலூன்னு ஒரு இது போட்டிருந்தானுங்க. காமெடியா இருக்கு, குபீர்னு இருந்தான். கடைசி வரைக்கும் 1000 கோடி போயிட்டு. டேய் நீ வேற, அதை போட்டதே ஒரு அல்லு அர்ஜுன் ஃபேன் தான். அது அவங்க ஊர்ல வந்து ஏதோ மாஸ் அங்கன்னு நினைக்கிறேன்டா. இது கீரா அத்வானி அந்த இதெல்லாம் எடிட் பண்றானடா அவனுங்க. ஒரு மேட்னஸ் பைத்தியக்காரத்தனமா எடிட் பண்ணி போடுறானுங்க உண்மையில. நேத்து ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா, ஒரு இப்படி கேள்வி கேட்டாங்க. நீ இப்போ நாங்கெல்லாம் வந்து அடிச்சு புடிச்சு போய் அப்படியே பார்ப்போம். நீங்க அந்த டைம்ல யாரு படம் பாப்பீங்க? அந்த டைம்ல ரஜினி படம் தான் அதே மாதிரி ரிலீஸ் ஆகும். ரஜினி ஸ்டைல் பண்ணி வச்சாரு. உடனே உனக்கு ரஜினி ஃபேன் அல்லு அர்ஜுன் அப்படின்னு போட்டு இல்ல விஜய் கேட்டாலே ரஜினி தான்டா சொல்லுவாரு. இவருங்க வந்துட்டு இந்த கெல்ட்டு இல்லடா, இந்த கெல்ட்டு பசங்க யாரு தெரியுமா? அவனுங்க வயசாச்சுன்றது அவனுங்களே தெரியல போல. டேய் நீங்க ஆதி காலம்டா, அப்படிதான் போதி தர்மனுக்கே வந்துட்டு போர்டிங் பாஸ குடிச்சிட்டு உட்காந்து இருக்கீங்க. என்னைக்குதான் போக போறாங்கன்னு தெரியல. 90s ஒண்ணு ரஜினி கமல் இருக்கும், நிறைய இருக்கும். சரி, ஆனா இது தெலுங்கு வெர்ஷனோட தமிழ் கொஞ்சம் நல்லா கனெக்ட் ஆகுது. ஹிந்தி தான்டா, தமிழ் இல்ல என்ன நேக்கா வந்து கமலை வந்து காம்படிட்டரா சேர்த்துட்டான் பத்தியா எடுத்துன்னு வந்து. ரஜினி கமல் சொல்லுவாங்கடா, அதுல காம்படிட்டர். இந்த பயலுக்கு சம்மந்தம் இல்லை சார். இல்லடா உண்மை 90s ரஜினி கமல் தான் சொல்லுவாங்க. ஏன் கமல் இல்ல, அப்ப விஜயகாந்த் யாரு? டேய் 90s விஜயகாந்த்ரா. விஜயகாந்தும் சூப்பரா முடியும். ஏன் ரஜினியோட சொல்ல டைம்லாம் நல்லா. அப்ப 80s தான் இதுவாடா, 80s தான் ரஜினி. 90s இருந்துச்சுடா. விஜயகாந்த் வந்து வேற லெவல். இல்ல நம்ம கேங்லயே பழைய பீஸ் விக்னேஷ் ப்ரோ, அவர்கிட்ட கேட்போம். தெரியுங்களா? 80s தாண்டா வந்து கமல்லாம், 90s வந்து விஜயகாந்த் தான். விஜயகாந்த் ரஜினி தான். வேஷம் கலஞ்சாலும் நான் காந்தி தாண்டா.
ஆனா விஜயகாந்த் சில படம்லாம் நானே பார்த்தேன், சூப்பரா இருக்கும். அப்புறம் இல்ல வயசான விஜயகாந்த பொறுத்த வரைக்குமே ஃபைட் நல்லா பண்ணுவான், அதாவது நம்புற மாதிரி பண்ணுவான். இப்ப வந்து ப்ரோ நம்ம இருக்கு. புலின்னு இல்ல ஒருத்தன் இல்ல இருப்பான் தெரியுமா, உண்மையிலே இல்ல இப்ப அடிச்சா இருக்கிற பறப்பாங்கன்னு ஒரு நம்பலாம் தெரியுமா. ஃபைட் சீன் தாண்டி சிங்கம் சூர்யா எல்லாம் இல்ல ஒரு கூந்தலுக்கும் சமம் இல்ல. குமார் அவன் படத்துல நீங்க பாத்திருக்கியா, ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஒண்ணு விஜயகாந்த் அவன் ஸ்டைல்ல பண்ண சிரிப்பா செம்மையா இருக்கும். அது சிரிப்பா வரும், சூப்பரா இருக்கும். நெக்கலா தெரியுமா, செம்மையா இருக்கும். ஏ, சூப்பரா இருக்கும். இல்ல இல்ல என்ன நரசிம்மால ஐஸ் ஐஸ் இதுல ஏறி உட்காந்து இல்ல இல்ல டேய், நான் இல்ல நரசிம்ம சொல்ல, உண்மையிலே ஒரு வாஞ்சிநாதன் ஞாபகம்தா. அதுல எல்லாரும் நிக்க வச்சிரும், நிக்க வச்சுட்டு இந்த சிக்கன் என்னன்னு தெரியுதா, நம்ம சங்கீதா சைவ ஹோட்டல் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதான் நிறைய எல்லாமே சொல்லிட்டு இந்த இந்த ரவுடி யாருன்னு தெரியுமா, தெரியாது. இதுதான் தெரியாது. அதான் எல்லாமே தோட்டாமுக்கு தெரிஞ்சு, அதான் இவனை வந்துட்டு தெரியலையேன்னு சொல்லிட்டு நல்லா செம்மையா பண்ணிருந்தான். யாரு அப்பயே சொல்லுவானோ தெரியுமா, அந்த செவத்துல ஒரு ஒரு லெக் வச்சு இன்னொரு கால வச்சு அப்படியே மூஞ்சில அடிப்பான்னு, அந்த மாதிரி. இல்ல உண்மையிலே யாரு 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 அலெக்ஸ்? எஃபர்ட் விஜயகாந்த் எஃபர்ட்லாம் நிறைய போட்டிருப்பாங்க பல வீடியோஸ். என்னடா ஒரு மரியாதை என்னடா கொடுக்கணும். ஒரு வார்த்தை தான் சொன்னா அதுக்குள்ள மியூச்சுவலா மாறிட்டீங்க டக்குன்னு. என்ன மியூச்சுவல்? விஜயகாந்த் யாருடா பிடிக்கும்? எல்லாரும் பிடிக்கும், ஒண்ணுதான் பிடிக்கும். நீ காலைல வந்து கத்திட்டு நான் நான் எங்கடா பிடிக்காதுன்னு சொன்னேன், என்னைக்காவது ஒரு வாட்டி நான் பிடிக்காதுன்னு அதுலாம் சொல்றேன்டா. நான் சொன்னதோட மீனிங் வந்து அது வேற. இது அது அது உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு புரியாது, எனக்கு புரியும், விக்னேஷ் அங்கிளுக்கு புரியும். இல்ல இது இப்ப இருக்கிற இதுல புரியும். ஆனா அப்போ அவருதான்டா மாஸ்டர், புரியுது அவருதானே. நீதான் சொன்னிய கமல்லாம் ஒரு ஆளான்னு கேக்குற 90sல. ஒரு அரசியல் போகும்போதுதானே இதாயிருச்சு அவருக்கு அந்த இதுல. இது 90sல கமலுக்கு கெட்டு இல்லையா? யாராவது இருந்தா கமெண்ட்ல அட்டாக் பண்ணி போடுங்க. இவருதான் இந்தியன் அது அது எப்படின்னா பெரிய அது எப்படிடா இல்லடா, ரஜினிக்கு வந்து எந்திரன்னு ஜெயிலர் அது மாதிரி வந்துச்சுல்ல, அது மாதிரி கமலுக்கு வந்து அந்த மாதிரி. அதான் ஆனா 90sல ரஜினி பிடிக்கல. 90sல ரஜினிக்கு ரஜினியா விஜயகாந்த் ரெண்டுமே தான். 80sல கமல், 2Kல விஜய், இதுக்கப்புறம் யாரு வருவான்னு தெரியல. எம்ஜிஆர் அது சொல்லவே தேவையில்லை. ஆனா இதுல சிவாஜி ஃபேன்ஸ் சில பேர் பாத்திருக்கியா குமார்? ஒருத்தர் கூட இருப்பாரு கேப்டன், ஒருத்தர் சிவாஜி பிரானா சத்தியமோட ஸ்பேஸுக்கு வருவாரு ஞாபகம், கேப்டன் ஒருத்தர். அவரு வந்து தெரியாதா? டேய் அவரு பிக் மேன் மியூச்சுவல். அவரு சூர்யா கேப்டனு, சிவாஜி மியூச்சுவல். என்னடா இது ஒரு வித்தியாசமான மியூச்சுவலா இருக்கு. அதான் இல்லடா அவரு என்னத்தமா சொல்லுவாரு, எம்ஜிஆர் எல்லாம் நடிக்கவே தெரியாத ஒரு ஆளே கிடையாது, சிவாஜி எல்லாம் எப்படி நடிப்பாரு, எவ்வளவு நல்ல மனுஷன். எம்ஜிஆர் மோசமானவன், அதான் சிவாஜி நல்ல மனுஷன். அதான் இல்ல 2-3 படம் இருக்குது இவனுக்கும் கமலஹாசனுக்கும். இந்த மகாநதி, தேவர் மகன், தென் அவ்வை சண்முகி. மகாநதி ஓடிச்சா ப்ரோ? நல்ல படம்ப்பா, எனக்கு சூப்பரா. எனக்கு டேக்கன் படத்தோட இது மாதிரி இருந்துச்சு. ஒரு டேக்கன் படம் ரீசெண்டா வந்துச்சு, நல்ல படம் இல்ல ப்ரோ. அது நல்ல படம்ன்றது வேற, ஓடின படம்ன்றது வேற. இப்ப தேவர் மகன் நல்லா இருந்துச்சு, நல்லா ஓடிச்சு. தேவர் மகன் நல்லா ஓடிச்சு. அப்புறம் நம்ம ஒரு தெரியல, நம்ம ஒரு பத்தி தெரியல. குருதி புனல் நல்லா ஓடிச்சுன்னு எங்க வீட்டுல சொல்லிட்டு போக. குருதி புனல், ஆமா அதான் நல்லா இருக்கும். அவ்வை சண்முகி, அவ்வை சண்முகி தானே. அதோடதான் அந்த டைத்துல தான் இந்தியன் படம் வந்திருக்கு. நான் வந்து கமல் படம் பார்த்தது ஒண்ணு தசாவதாரம். அவ்வளவு பெருசா ஓடலன்னு நினைக்கிறேன். ஐ மீன் இப்ப வந்து ரீச் ஆன அளவுக்கு அப்ப வந்து குணா ஓடணும்னு நினைக்கிறேன். கிரிட்டிக் லெவல்ல இல்ல குமார கேக்குதா? கிரிட்டிக்ஸ் லெவல்ல வந்து குணா வந்திருக்கு. கேக்குதா? ஹலோ, கேக்குது. இல்ல எனக்கு கமல் படம் ஃபிளாப் ஆனது ஒரு படம் ஓடி இருக்கணும்னா அது
அன்பே சிவம் கூட இல்லடா, இந்த படம் தான் அது. என்னது குருதி இந்தியன் அவ்வை சண்முகி இல்ல, அதெல்லாம் ஓகே. காதலா காதலா தெனாலி இல்ல நல்லா இல்ல இருக்கும். இல்ல அது ஓல்டு இல்ல சேனல். இல்ல இல்ல ஆள வந்தான் தான். ஏன்னா ஆள வந்தான் வந்துட்டு ஆழம் வந்தான். டெக்னாலஜி படியே அது செம்மையா இருக்கும் படம். அப்பயே வந்து அந்த அனிமேஷன் அந்த சீன் வந்து செம்மையா பண்ணிருப்பான். ப்ரோ சார் எனக்கு அதனாலதான் படமே பார்த்தேன். இல்ல எனக்கு வந்து அதுதான் இல்ல பிடிச்சிருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு இந்த ரெட் டிராகன், சைலன்ஸ் ஆஃப் தி லம்பன் ஒரு 2 படம் இருக்கும். அதுலயும் இதே மாதிரி தான் சைக்கோட்டுக்கான ஒரு கொலகாரம் இருப்பான், இப்போ பிளாஷ்பேக் இதுவா இருக்கும். அந்த மாதிரி ஹாலிவுட் ஸ்டைல்ல பக்காவா பண்ணியிருப்பான். ஆனா நம்ம ஒரு ஆடியன்ஸ் சொல்லிட்டு காரி தொப்பி இருப்பானுங்க. என்ன படம் இது? இல்ல அதத்தான் வந்து இப்ப வந்து அந்த மாதிரி படம் எடுத்து நல்லா இல்லைன்னு சொன்னா ஓகேங்களாம். அதெல்லாம் வந்து கிரிட்டிக்ஸ் லெவல்லே வந்து ஜெயிச்ச படம். இப்ப இது வந்து பீப்புள் வந்து பிடிச்சிருக்காது, கிரிட்டிக்ஸ் லெவல்ல ஜெயிச்ச படம். ப்ரோ அந்த மாதிரி படத்தை நீங்க வந்து கங்குவாவோட வந்து கம்பேர் பண்றாங்க. அதுதான் நம்மளுக்கு டென்ஷன் இல்ல ஆகுது. முதல்ல கங்குவால ஒரு 4-5 மிஸ்டேக் இருக்கும் கதையில, கூட 10 லாஜிக் மிஸ்டேக் படத்துல இருக்கும். இத நான் இங்க இவ்வளத்தையும் பண்ணிட்டு நீ ஒரு படம் நல்லா இருக்குன்னு கேட்கறதுக்கே அருகதை கிடையாது. இன்னொன்னு அதை நல்லா எடுத்தானு கேட்டா செருப்பால அடிப்பானுங்க. நல்லாவும் எடுக்கல. எனக்கு தெரியல அதை எப்படா கேட்க தோணுது. மனசாட்சி இல்லையாடா? ஃபர்ஸ்ட் அங்க பிக்கஸ்ட் மைனஸே வந்து மியூசிக், அங்கேயே ஃபுல் தோத்துருச்சு. ஓகேவா? ரெண்டாவது வந்து பொண்டாட்டியே சொல்லிருச்சு படத்துல 1/2 மணி நேரம் நல்லா இல்லைன்னு. ஒரு நிமிஷம் 1/2 மணி நேரம்ங்கிறது எவ்வளவு? இல்ல, ஒரு நிமிஷம். அது வந்து சொல்லுவா, நீ ஊரை ஏமாத்தலாம், அதாவது கிருத்தி செட்டி கிராட்டர் தான் ஸ்ரீலீலான்னு போட்டு. ஆனா நீ குரூப்ல என்ன பண்றன்னு எல்லாருக்கும் தெரியும். குமார் கூடயே சுத்திட்டு எல்லாம் கேட்க மாட்டியாடா, ஊரை ஏமாத்துன்னு தெரியுது. என்ன வேண்டாம் அவருக்கு? கிருத்தி செட்டி கிராட்டர் தான் ஸ்ரீலீலான்னு இங்க ட்வீட் போட்டுனுது. அங்க வந்து நம்ம கிட்ட அசிங்கமா திட்டுவாரு. சரி, இன்னைக்கு பாசிட்டிவானு கேட்கலாம். சூர்யா கிட்ட பிடிச்ச படம். சூர்யாட்ட பிடிச்ச படம் வந்து அயன் படம் முடியும். குமாரே கேக்குதா? டேய் சொல்றா சூர்யா படம் இது பிடிச்சதா? ஒரு படம் எனக்கு வந்து ரோலக்ஸ் தான். டேய் அவள கேமியோடா சேர்ப்பு அடிக்கடா. அவ்வளவுதான், ரோலக்ஸ் தான். என்ன வந்தாலும் ரோலக்ஸ் தான். சார் சொல்லு. ஏய் ஏன்டா பாசிட்டிவா ஒரு கேள்வி கேட்கறேன். ஒரு அன்பை விதைப்போம் மயிரை விதைப்போம் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்றதை விட்டு சொல்லு. ஏடா இப்ப ரோலக்ஸ் வந்து சூர்யா இல்லையாடா? என்னடா பண்றீங்க? போயிட்டு 5 நிமிஷம் வந்த என்னடா பண்ணுகிற? இந்த இல்ல ரோலக்ஸ் இல்ல குமார் ஆறு படத்துல பெட்ரோல் ஊத்திட்டு பாப்பானே என்னடா பண்ற? அண்ணன் நீ செத்து போயிட்டு குடும்பத்தை நான் பாத்துக்கிறேனே. ஒரு சரி இந்த மெச்சூரிட்டி பீஸ்னு ஒருத்தர் இருப்பான்டா. டேய் கம்முனுடா டேய். அஜித்தை ஜான்விக் ஆகிக்கிறான்டா. நீ சத்தியமா சொல்றேன், உனக்கு இல்ல உனக்கு நல்ல சேவை இருக்காது. சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரிஞ்சதுதான். ஒண்ணு பால் வீங்கி சாவு இந்த எடிட் பண்ணுது. சரி சொல்லு டேய், கை தூக்கு நவீன. பைத்தியம் இந்த மாதிரி சொல்லு. வாரணமாயிரம் ஒரு அதான் அவன் சொல்றான். வெங்கடேஸ்வரம் ஏதோ ஒண்ணு சொல்லிச்சு, என்ன தெரியல. இல்ல எனக்கும் வாரணமாயிரம். சொல்லு குமார். நீயும் அதான் நீ ஜிம்முக்கு தானே போற? வாரணமாயிரம் நீயும் சொல்லு குமார். ஜிம் படிடா. எனக்கு வந்து பேரழகன் தான் ரொம்ப பிடிக்கும். இல்ல இருங்க, அந்த படத்துல வில்லன் தரன்னு ரோல் எடுத்து சூர்யா அடிப்பாங்க. அதனால இந்த பைத்தியக்கார பையன். ஏன் சார் எங்களுக்கு பேரழகன் எல்லாம் பிடிக்க கூடாதா? சரி விடு. இல்ல ஒரே நிமிஷம். அஸ்ராக் இருக்கீங்களா? கிளம்பிட்டாரா? இது என்னங்க இது கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, இல்ல ஒரே நிமிஷம். அந்த போஸ்ட் போட்டு விட்டோம்ல, அது கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அது அவங்க ஸ்ரீலீலா பாத்தீங்கன்னா ஆபாசமா நிக்கிறாங்க. அதை போய் கமெண்ட் பண்ணி வைக்கிறேன். ஏன் ஸ்ரீலீலா கிளாமர் போட்டோ எல்லாம் நாங்க போடக்கூடாதா? நீ மட்டும் தான் போடணுமா? இல்ல நான் எங்கப்பா போட்டேன் ரீசெண்டாவும். ஏன் ப்ரோ இப்படி பண்ணுங்க?
அங்கிட்ட நீதான் எக்ஸ்போஸ் ஆயிட்டல, அப்புறம் என்னதான் இப்போ நீ ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற? டேய் நீங்களாம் ஒண்ணு கட்டமைக்காதீங்கடா, புரியுதா? நான் வந்து தனஜயன் மாதிரி அவ்வளவுதான். படம் ஃபிளாப் ஆயிடுச்சு, தனஜயன் மாதிரி பண்ணாதீங்க. அப்படி கிடையாது. இல்ல நான் டெய்லியும் போஸ்ட் போகணும், அதுக்கு ரீசன் இருக்கு. ஓகேவா? நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டு டேட்ல இருந்து நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். எதுக்காகன்னு சொல்லிட்டு மக்களுக்கே தெரியும். ஓகேவா? எது சீமான் மச்சான், டேய் சீமான் ஒரு வீடியோ போட்டேன் பாத்தியா? 1 லட்சமா பார்த்தேன்னு தேலு கட்சிது. இவன் யாரா சத்தியமான புரியடா, அயன்மேன் கூட இப்படி இருக்க மாட்டான்டா. அயன்மேனே சூட்டை கழட்டி வச்சா தேலு வச்சா செத்து போயிடுவான்டா. யாரா இவன் எங்கிருந்தா புச்சுன்னு வந்து எனக்கு சத்தியமா இவன் பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பா வருதுடா. இவன் வரவரு முன்னெல்லாம் பார்த்தா காண்டா இருக்கு, அவனை பார்த்தாலே சிரிப்பு வருது, என்னன்னு தெரியல. சரி அலெக்ஸ், உனக்கு வந்து சூர்யானா படத்துல எது ரொம்ப பிடிக்கும்? கங்குவான்னு சொல்றா, யோசிக்காம கங்குவான்னு சொல்லு. இல்ல சிங்கம் சிங்கம் 1 இல்ல சிங்கம் 1 and 2. டேய் ஆமா ஈட்டி தானே, உன ஈட்டி சொல்றா. இல்லடா அயனே சிங்கம் 1 and 2 சொல்லலாம். ஆனா இதுல சிங்கம் வந்துட்டு சிரிப்பா இருக்கும். சிரிப்பா இருந்தாலும் ஒரு பரபரப்பா இருக்கும்டா, புரியுதா? எங்க இருக்கு அடையாறுல இருக்கு, ஏதோ ஒரு 2 நிமிஷத்துல போகும் ஜாலியா இருக்கும். அது பார்க்கும்போது தெரியுமா, சத்தியமா ஏதோ தரத்தரன்னு இழுத்துன்னு போற மாதிரி இருக்கும். இல்ல இன்னொன்னு குமார், அதுல கிளைமேக்ஸ்ல ஒண்ணு போனா தெரியுமா, மயில் வாகனம் போன் பேசுறத கண்டுபிடிச்சி ட்ரெயின்ல போறான்னு கண்டுபிடிக்கலாம். எந்த ட்ரெயின்ல போறான்னு வரைக்கும் கண்டுபிடிப்பான் தெரியுமா, எந்த கம்பார்ட்மெண்ட்னு. அதுதான்ல சூர்யா. அது டெடி சூப்பரா இருக்கும். ஹரிப்படம்னாலே அது ஒரு இதுடா. இப்பதான் ஹரி சாமி ஸ்கொயர் எடுத்து ரத்னம் எடுத்து மாதிரி மாதிரி ஆயிட்டாங்க இப்பதான். ஏய் என் ஜிம் வந்து ரெஃப்ரெஷ் பண்றானுங்கன்னு வேற ஜிம்முக்கு வந்தேன்டா. ஒருத்த எங்க என்ன இருக்கு ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குது, ஒரு இதையும் தேடிக்கிட்டு இருக்கிறேன். ஓ புரியல. இல்ல வேற ஜிம் மாட்டான் இல்ல, ஒரு நாள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க இல்லையா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஜிம்ம, அதனால வேற ஜிம்முக்கு ஆக்சஸ் கொடுத்தானுங்க. அங்க வந்து பாக்குறேன் எந்த எக்யூப்மெண்ட் எங்க இருக்குன்னு ஒரு அளவும் தெரியல, தேடிட்டு இருக்கேன் ஒரு 5 நிமிஷமா. வேற ஜிம் அதுல வந்துட்டு ஜிம்மோட ட்ரைனர் பேரு ஆதித்ய அருணாச்சலம் தானே? இல்ல கையில வந்து அந்த இது இது புடிச்சு அஜய் குமார் வந்து பாசிகர் கட்டிருப்பாப்ல கையில கயிறு கட்டிட மாட்டான். அது இது படையப்பான்னு நினைக்கிறேன், படையப்பால் தான் கயிறு கட்டிருப்பான். இல்ல இதுல இருந்துப்பா பா ரெடி பா வெயிட்டி ஊழு ஆட்டி சத்தா போ கேட்டா பாத்தியா, செய்யாத வேலை. ஆனா ப்ரோ நான் கேட்டல ஒரு நிமிஷம் இல்ல, வாரணமாயிரம்ல அந்த அதான் அந்த இவ இருப்பான்ல பிளாஷ்பேக்ல ஒரு ஹீரோயிங்க, அவ செத்துருவாள்ல. அதான் சமீரா ரெட்டி செத்துட்ட பிறகு இவன் அப்பா கிட்ட பேசுவானே போன் பூத்துல, அது சத்தியமா எனக்கு சிரிப்பு வருதா இல்ல மத்தவங்க தெரியல. எனக்கு உண்மையில சின்ன வயசுல ஃபிளாப் படம் கூட நல்லா இருக்கும். ஆனா இந்த படம் வந்துட்டு எனக்கு அந்த எமோஷனலா அது வந்துட்டு எமோஷன் மாதிரி தெரியல. ஆனா இந்த படம் நல்லா இருக்கும். இல்ல ப்ரோ, இல்ல அவன் கால் பேசுறது சிரிப்பா இருக்கும் ப்ரோ. நிக்க முடியாது, உட்கார முடியாது, போக முடியாது டாடி. அது இப்ப கனெக்ட் ஆகலாம் பரவாயில்ல, சின்ன வயசுல எனக்கு கனெக்ட் ஆகலாது. டாடி அந்த வயசு அந்த வயசுல வந்து உனக்கு அது தூக்கியே இருக்காது, அப்புறம் எப்பறம் கனெக்ட் ஆகும்? புரியலையே, குட்டி கொஞ்ச நேரம் சுத்திக்கிட்டு இருந்து அப்படியே என்னன்னே உனக்கு தெரிஞ்சிருக்காது அந்த வயசுல. எல்லாருமே புரியுதா? புரியலையா? இப்ப எப்படின்னா முத்து படம் பிடிக்கும், புரியுதா உனக்கு? ஆனா நம்ம அந்த ஜம்ப் எல்லாம் பார்க்க மாட்டோம், அந்த படம் கிளவுன்னும் பார்க்க மாட்டோம். இப்ப பாஷா பார்த்தாலே காரியத்து படம், புரியுதா? சில பேர் திட்டுவானுங்க ஏன்னா பாஷால இவ்வளவு முக்கிய லாஜிக் எல்லாம் இல்லைன்னு அப்படின்னு. அதான், ஆனா அந்த வயசுல அதெல்லாம் பார்க்க மாட்டோம். அப்பயே வந்துட்டு இது கனெக்ட் ஆகலாம் பாத்தீங்க. ஆனா படம் நல்லா இருந்தது. ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டெல்லாம் விக்னேஸ்வர உண்மையிலே ஹாரிஸ் ஜெயராஜ் எல்லாம் ஆதவனே கூப்பப்படும். ஆனா ஆதவன்ல பாட்டு சூப்பரா இருக்கும். என்னோடு
இப்பதான் கலைஞரானது உண்மையில நல்ல என்னோட இல்ல என்னோட அலெக்ஸ் வா வீடு வரைக்கும் எதுக்கு புள்ள கொடுத்துருவேன் அதுக்கு தானே. இல்ல அலெக்ஸ், அசிலி கிஸ்ல இருந்து ஆள வந்தானே எங்ககிட்ட இப்போ ஆண்டு உன் freezing. அந்த சாங் வந்து ஆடான் படமா? நிமிஷம் இல்ல வெங்கடேஷ் ப்ரோ இல்ல ஒருத்தர் அலெக்ஸ், நான் ரொம்ப நேரமா இல்லடா, ரொம்ப நேரமா ஒரு டவுட் கேட்கணும்னு இருக்கேன், அதை கேட்டுறேன். நம்ம சொல்லுங்க. குமரா அலெக்ஸ், 2 பேர்கிட்ட கேக்குறேன். அங்க ஐபிஎல் ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு இருக்கு, அதுல தளபதி ஏதாவது திட்டுறாங்களா? என்னது என்ன லாக்கு? என்னது இல்ல ஐபிஎல் ஆக்ஷன் சொல்லிட்டு ஏதாவது தளபதி பத்தி ஏதாவது தப்பா பேசுறான்டா, ஏதாவது இது பண்றப்பா? இல்ல அதெல்லாம் இல்ல. இல்ல நிவாஸ், இல்லடா நிவாஸ் எங்க? உட்காந்துருக்காரு, அதுக்காக கேக்குறேன். அவ்வளவுதான் ஒரே கடி ஒரே பங்காளி. அவட வீடு அவன் நிம்மதியா இருக்கவே கூடாது. அது இல்ல, இந்த வெடிவேலு பொறுத்தல, இல்லடா ஒயிட் ஷாப்ல உட்காந்து சரக்கு அடிக்கும் போது அண்ணா எனக்கு கொஞ்சம் திட்டான்னு சொல்லுவான் பாத்தியா, அவன் கொஞ்சம் திட்டுவான் சைடுக்குள்ள சொல்லிட்டு. நீ பண்ற டார்க் இல்ல நைல் மச்சான், நான் கூட உண்மையில விஜய் யாரை திட்டுறாங்களான்னு பார்த்தேன். இந்த ஆளு அண்ணா அண்ணா ஆரம்பி ராவா போகுது இல்ல ஆகல. இதே குமார் அதை குடிச்சிட்டு சொல்ல தெரியுமா அரசியல என்ன திட்ட சொன்னா என் வம்சாவளியே செத்து போன 2 கிளவி திட்டுறேன்னு. நாலு இதுக்கு முன்னாடி வந்து செத்து போன கிளவிய முடிச்சு திட்டு 4 தலைமுறை. அதான் சரி விடுங்க. உங்களுக்கு 3 ஆப்ஷன் தரேன். ஒண்ணு கங்குவா வந்துட்டு 2 டைம் பாக்கணும். அப்படி பார்த்தா வந்துட்டு உங்களுக்கு 1000 ரூபாய் வந்துட்டு ஒரு காசு தருவாங்க. 2வது கங்குவா வந்துட்டு 1 டைம் பாக்கணும், அதுவும் கண்ணை சிமிட்டாம பாக்கணும். இது பார்த்தா உங்களுக்கு 1 லட்சம் தருவாங்க. 3வது என்னன்னு பார்த்தா கங்குவா வந்துட்டு என்னது ஒரு இன்டர்வல் வரைக்கும் நீங்க பாக்கலாம். ஆனா இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, என்ன சொல்றது, ஹெட்செட்டை போட்டு ஃபுல் வால்யூம்ல பாக்கணும். எது பண்ணுவீங்க? நான் ஒண்ணு சொல்லவா? நான் வந்து அவங்களுக்கு 4ஆவதா ஒரு ஆப்ஷன் தரேன். நான் உங்களுக்கு 2 லட்சம் தரேன். அவங்க வந்து வச்சிருப்பாங்க பாத்தியா ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ், அதுல இருந்து கங்குவா படத்தை அழிச்சிட சொல்லு. இல்ல இது எப்படி தம்மாக்குது, காந்தி 50,000 தரேன்னு சொன்னா நான் 1 லட்சம் தரேன், அந்த போன என்கிட்ட கொடுத்துருங்க. அது அதெல்லாம் தவறு ப்ரோ. யார் சொன்னாப்ல இந்த அழிக்கணும்னு சொல்றதெல்லாம் தவறு. அது என்ன சொல்றீங்க அக்கா இந்திரா காந்தி வேற மேட்டர். இல்ல விட்டுருங்க, ரொம்ப டீப்பா போலாம். இல்ல இந்த மாதிரி அழிக்கணும்னு சொன்னாப்ல அந்த மாதிரி படங்கள் இருந்தாதான், அந்த காவியங்கள் இருந்தாதான். இது ஏன் வந்துட்டு நான் சொன்னேன்னா குமார் ஞாபகத்தை, முன்னாடிலாம் ஒரு பேய் படம் எடுத்தா விக்னேஷ் ஞாபகம் பழைய காலத்து டெக்னிக். இந்த படத்தை வந்துட்டு நீங்க வந்துட்டு அதான் ஃபுல் போக்கஸா பார்த்தா காசு தரணுவாங்க, புரியுதா? சில பேர் அந்த படத்தை பார்த்து செத்து போன கூட சொல்லுவான் பேய் படத்தை பார்த்து. அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான படம் தான் கங்குவா. இதுல வந்துட்டு சீட்டு முனையில உட்காந்து கண்ணு சிமிட்டாம பாக்குறவங்க 1 லட்சம். இதுக்கு மேல ஒண்ணுடா, தமிழ்ல ஹிஸ்டாரிக் படம் எடுக்கும் போது, இப்ப இதுக்கு மேல தமிழ்ல ஹிஸ்டாரிக் படம் எடுக்கும் போதெல்லாம் வந்து கங்குவா ரெஃபரன்ஸ் பார்க்க வேணாம். ஏதாவது வந்து ஹாரர் படம் எடுக்கணும்னா போய் கங்குவாவை பாருங்க. ப்ளீஸ் கான்டாக்ட் ஜேவி ஸ்ரீ பிரசாத். சிறப்பா படித்த டேய் அனாடா, அவன் புஷ்பானி எவ்வளவு ஹிட்டெல்லாம் கொடுத்தான்டா, அவனை போய் கங்குவானு நடிக்க வச்சு. கங்குவால பாட்டு நல்லதான் இல்ல இல்ல அவனை 2 ப்ராஜெக்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்கடா. அந்த மாதிரி பண்ணி விக்னேஷ் ப்ரோ நீங்க தானே சொன்னீங்க மன்னிப்பு பாட்டு நல்லா இருக்குதுன்னு. எங்க அதை பாடுங்க. மன்னிப்பு எல்லாம் நிலவாக உன்னை வானில் பார்த்தேன், அலையாக உன்னை கடலில் பார்த்தேன். ஆமாண்டா உன்னை பார்த்து அதுதான்டா அது. இந்த பாட்டை கேட்டது காப்பிலாம் இல்ல, அது ஒரே குரல் இருக்கும். நடுவுல ஒரு லைன் கூட வேற மாதிரி ஒரு பிக்சல் தான் வரும். அது என்னது, அதான் ஏதோ கண்ணீர் துளின்னு ஒரு மேடம். அதான் குமார் கண்ணீர் துளி
பெருசு நீ உண்மையிலே ரசிச்சு பாடுறான்னு நினைக்கிறேன். ஏய் நல்லா நல்லா இருக்கு. என்னைக்காச்சும் நான் காமெடி சரி கேட்கலாம். ப்ரோ, சத்தியமா நான் மறந்துட்டேன். ஏதோ ஒரு லைன் பாடுங்க. எனக்கும் மறந்துச்சு. மன்னிப்பு. சொல்லு 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 நவீன் சொல்லு. சரி இன்னும் இந்த கங்குவா இல்ல, கண்ணு சுண்டாத படம் சொன்னல, அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதை மீறி பார்க்கணும்னா கண்ணுல வந்து இந்த வச்சு வந்து கண்ணுல முட்டு கொடுக்கணும். இருங்க, அவதான் ஆண்ட்ராய்ட் சொல்லு சொல்லு. இல்ல நான் ஹார்ட் டிஸ்க்னு சொல்ல ஒரு மூவி ஞாபகம் வந்துச்சு, அதான் கேக்கலாம். வேர்ல்டுக்காக இருந்துச்சு. இல்ல என்ன கேட்டா ஏன் அந்த படம் வந்துருச்சாப்பா? இல்ல என்னாச்சு? ஓடிட்டு இல்ல, இன்னும் வரல. இன்னும் வரலையா? எப்ப ரிலீஸ் தெரியுமா? ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, கங்குவா எந்த டிவி சேனலும் வாங்கல. இவனுக்கு எந்த டிவி சேனல்ல போட போறான் அதான் புரியல. ஸ்டுடியோ கிரீன் யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆகுது. அவன் ரிலீஸ்க்கு முன்னாடி ஏன் அரண்மனை படத்தை கூட வாங்கிலாம் வந்துட்டு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பொங்கல் அதான். அடுத்தது தமிழ் புத்தாண்டு பொங்கல் தானே வருது. பொங்கல் புதிய வரவாக கங்குவா உங்கள் ஸ்டுடியோ கிரீன் சேனலில். பிளாக் பஸ்டர் கங்குவா. மெகா இப்படம் கங்குவா உங்கள் ஸ்டுடியோ கிரீன் யூடியூப் சேனலில். அந்த 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 இவன மாதிரி இருக்குதுடா, பாலுமணி சொல்லிட்டு வரானு, கங்குவா தூக்கு போட்டு பொங்குவா. ஆனா இல்ல என்னதான் அடிச்சாலும் ஒரு பிகினியாவது வச்சிருக்கான் பாத்தியா, டிஸ்டர்ப் பண்ணாது அந்த மனுஷன். அதான் அந்த மனசுதான். வலிமையில அதை கூட இல்லையடா கல்லஞ்சட்டா. யூமா குரேஷிக்காடா அத பாக்குறதுக்கு நான் கம்மியா இருக்கலாம். அதுதான்டா கேட்டேன். ஆனா அலெக்ஸ் நான் முடிவு பண்ணிட்டேன். அலெக்ஸ் திரும்ப நான் கிரிட்டிக்கு போஸ்ட் போடலாம் முடிவு பண்ணிட்டேன். ஆமா இவர் பெரிய இல்ல மச்சான், இல்ல ரோட்ல வர்ற விஜய் நான் திரும்ப ஸ்குவாடுக்கு வரலாம் முடிவு பண்ணிட்டேன். என்ன சார்? அது ஒண்ணும் இல்ல. இப்ப மாட்டிக்கிச்சுன்னு வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்கு ரெண்டாவது யாரு கதையாதீங்க. நீ ஸ்ரீலீலாக்கு விட்டு சொல்லுதான் வந்துட்டு அங்க கடலா மாதிரி அந்த கடல்ல குழந்தைய கூட்டினு சூர்யா வந்துட்டு படகுல போனாரு. மன்னிப்பு நீ விட்ட சொல்ல கடலா மாதிரி நான் வேற மாதிரி சொல்றேன். அதுல ஒரு சுறா வளர்ந்து அதுல வந்து அங்க நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஜூனியர் என்டிஆர். மிருகம்மை காட்ட புள்ளிட்டு வாரான்னு ஒரு ஒரு சூறா தாவம் போயிரு அப்படியே. ஆனா குமார் சத்தியமா அந்த சீனை நல்லா எடுத்துட்டான். எனக்கு அதான் புரியல. அதுல அனிருத்தோட பிரில்லியன்ஸ் அததான்டா பாராட்டணும். தேவாராக்கு மிருகம்மா கடவுள் இல்ல அப்படி இல்ல. மிருகம்மா கடவுள தேவாரா அது தேவாராக போட்டா அது வராக்கு போடணும்ல. மிருகம்மா கடவுளா வந்தோடனே பார்த்தேன்டா, எனக்கு அது மியூட் பண்ணிட்டான்னு நினைச்சிருந்தேன். ஏதோ கெட்ட வார்த்தை என்னன்னு புரியல. ஏன்னா வராதான் இல்ல ஏதோ ஒரு பீஜம் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். வரான்னு வேற ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். மிருகம்மா கடவுளின் வரான்னு வரும், தேவாரான்னு வரும் கிளைமேக்ஸ்ல வரான்னு. மிருகம்மா கடவுளா ஆவண்டா. சிறுத்தை சிவா எல்லாரையும் நீ வந்து ஹீரோவை தான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா மியூசிக் டைரக்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னைக்கெல்லாம் சூர்யாவோட போட்டோ வந்துச்சுடா, அதை பார்க்கும் போது எனக்கே ஒரு மாதிரி பாவமா போச்சு. அந்த போட்டோ பார்க்கும்போது எப்படி தான் இருந்துச்சு, ஒரு வாரம் டிப்ரெஷன்ல இருந்து ஒருத்தன் வந்துட்டு ஏதாவது புலமீன் ஒழுங்கா தூங்காம இருந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்காண்டா ஆளு. நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. வாழ்க்கை விரக்தியில இருக்கிற மாதிரி இருக்கு சபாசரா. ஆனா இல்ல சத்தியமா சூர்யா சிறுத்தை சிவா தான் திட்டுருப்பான். நீங்க யோசிச்சு பாரு, யாரை திட்டுருப்பான்? சிறுத்தை சிவா தான் திட்டுருப்பான். நீதான்டா டிரைவரு. வேலை தலைக்கு வந்த
இல்ல தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு படமா வர வேண்டியது ஒரு கப்பு காப்பியோட போச்சு. இல்லைன்னா நம்ம கதையை யோசிச்சுப்பாரு. புரியல. இல்லடா ஒருவேளை சிறுத்தை சிவா ஏதாவது சொல்லி தளபதி கதை ஓகே சொல்லியிருந்தாருன்னா ஏதோ சொல்றோம். ஓ அதுவா முடிச்சு அவன் வீட்டுக்கு காஃபி குடிக்க போகும்போதே நான்லாம் நிறைய ட்வீட் போட்டேன், நிறைய பேர் ட்வீட் போட்டாங்க. அது தளபதிக்கே போயிருக்கு. ஏய் அவ்வளவுதான். இதுக்கு மேலே அவடாவது வச்சு படம் பண்ணீங்க, அரசியல் போனாலும் படம் பண்ணீங்கன்னு சொன்னா போய் சிறுத்தை சிவா கூட படம் பண்ண. இன்ஸ்டாகிராம்ல இது ஆல்ரெடி ஒருத்தன் கேட்டிருந்தான். அந்த மேட்ரிக்ஸ்ல 2 மாத்திரை இருக்கும்ல குமார், ஞாபகதா ரெட் ப்ளூன்னு, அந்த டெம்ப்ளேட் எடுத்துட்டு அரசியலுக்கு ஒரே சிவா கூட படம் பண்றேன்னு கேட்டா இந்த மாத்திரை போய் போட்டு போயிடும் கிணறு ஆளவிடாடு. அரசியலும் போற இவன் அசிங்கப்பட்டான். உனக்கு புரியுதா விக்னேஸ்வரா? அதான் சொல்றேன். இல்ல போறது கூட தப்பு இல்லடா. அசிங்கப்படும் போது லாஜிக்கா ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றேன் ஓகேவா. கோபிச்சந்தன் ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு இருந்துச்சு ஓகேவா. அதை வந்து நம்ம பசங்க சொன்னாங்கன்றதுக்காக அந்த ப்ராஜெக்ட்